அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த பேர் இயக்கத்தை பொறுத்தவரை இந்த ஜமாத்திலே அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருந்தாலும் இந்த ஜமாத்திற்கு வெளியே நின்று பார்ப்பவர்கள் அல்லது இதை எதிர்ப்பவர்கள் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தான் இந்த ஜமாத்தை அடக்க நினைக்கிறார்கள். தௌஹீத் ஜமாத் என்றால் என்ன என்று அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டால் விரல செய்கிறவங்க அவ்வளவுதாங்குவாங்க. இந்த ஜமாத்து செய்யற ஒரே வேலை இந்த விரல செய்கிற ஒரு வேலை தான். அதுக்கு தான் இப்படி ஒரு ஜமாத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. நம்ம செய்யற வேலை இது மட்டும்தான் என்கிற அளவுக்கு இந்த ஜமாத்தை பற்றி வெளியே இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள், பேசுகிறார்கள், பிரச்சாரம் செய்கிறார்கள். சில பேர் தொழுகையில குழப்பம் விளைவிப்பார்கள். இன்னும் கொஞ்சம் பிராடாக, இன்னும் கொஞ்சம் விசாலமாக நமக்கு முத்திரை குத்துவார்கள். நெஞ்சில கை கட்டுவார்கள், தொப்பி போட மாட்டார்கள். இப்படி இந்த தொழுகையில குழப்பம் விளைவிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இப்படி சொல்லக்கூடியவர்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது என்ன செய்து கொண்டு இருக்கிறது? இப்படி ஒரு இயக்கம் நமக்கு தேவையா? ஏன் தேவை? இதையெல்லாம் அவர்கள் விளங்க வேண்டுமானால் இந்த ஜமாத்தை பற்றி நாமே அவர்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லுகிற ஒரு அவசியம் ஏற்படுகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அது 4 திட்டங்களை வகுத்துக் கொண்டு அந்த 4 திட்டங்களிலும் முழுமையாக தன்னுடைய கவனத்தை செலுத்தி செயல்பட்டு வருகிறது. இப்படி நாங்கள் அந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்துகிறோம் என்று பாருங்கள். இந்த திட்டங்களை எல்லாம் மற்றவர்கள் செயல்படுத்துகிறார்களா? அப்படி செயல்படுத்தினால் தௌஹீத் ஜமாத் செயல்படுத்துவது போன்ற ஈடுபாட்டோடு முழுமையாகவும் சரியாகவும் செயல்படுத்துகிறார்களா என்று நீங்கள் எண்ணி பார்த்தால் இப்படி ஒரு ஜமாத் நமக்கு அவசியம் என்பதை வெளியே இருக்கக்கூடியவர்களும் ஒப்புக்கொள்வீர்கள். அது என்ன 4 செயல் திட்டம்? நாம வாழுகிற இந்தியா பல்வேறு மதத்தவர்களை கொண்ட ஒரு நாடு. பல்வேறு மதத்தவர்களோடு கலந்து வாழ்கிற முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு சென்றிருக்கிறோம்? நம்முடைய அப்பன் பாட்டன் முப்பாட்டன்மார்கள் இந்துக்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் தான். அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நீங்கள் இப்போது பரம்பரை முஸ்லிமாக வாழ்கிறீர்களோ அதே போல உங்களோடு பழகி இருக்கிற சமுதாய மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு, அறிமுகப்படுத்துவதற்கு, இந்த மார்க்கத்தை பற்றி அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்புகளை, வெறுப்புகளை நீக்குவதற்கு, நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்கு, பல்வேறு மதத்தவர்கள் வாழ்கிற நாட்டிலே அண்ணன் தம்பிகளாக அனைவரும் வாழ வேண்டும் என்றெல்லாம் திட்டங்களை வகுத்து இந்த ஜமாத் தன்னுடைய முதல் காரியத்தை, முதல் பணியை செய்கிறது. இந்த ஜமாத்தினுடைய 4 திட்டங்களிலே முதலாவது திட்டம் என்னவென்று சொன்னால், 4 புது மார்க்கம் நினைச்சிடக்கூடாது. இந்த 4 இஸ்லாத்தினுடைய எல்லாம் அடங்கிவிடும். இந்த 4 திட்டத்துக்குள்ள இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து காரியங்களும் உள்ளடங்கிவிடும். ஒண்ணு கூட வெளியே போகாது. அப்படி நாங்கள் திட்டம் வகுத்து செயல்படுகிறோம். அதுல முதலாவது திட்டம் என்ன? நம்மை சுற்றி வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தின் செய்திகளை எடுத்துச் சொல்வது, இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீக்குவது, இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு இருக்கிற வெறுப்புகளை களைவது, முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் அண்ணன் தம்பிகளாகத்தான் வாழ வேண்டும், நட்புறவோடு தான் பழக வேண்டும்,
என்பதை அழுத்தம் திருத்தமாக அந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே பதிய வைப்பது, இது எங்களுடைய முதல் திட்டம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய முதல் திட்டம். இந்த திட்டத்தை வெறும் ஏட்டிலே எழுதி வைத்துக் கொண்டு பெருமைக்கு வாசித்துக் கொண்டிருக்கவில்லை. நாங்கள் இப்படி திட்டம் வகுத்துக் கொண்டு இது எப்படி எல்லாம் செயல்படுத்துகிறோம். பல்வேறு ஊர்களிலே, பெரிய பெரிய ஊர்களிலே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். அதை நீங்கள் தொலைக்காட்சி வழியாக பார்த்திருப்பீர்கள். அந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தப்படுகிறது? முஸ்லிம் அல்லாத மக்கள் எல்லாம் அங்கே அழைக்கப்படுகிறார்கள். திருமணத்திற்கு எப்படி நீங்கள் உங்கள் குடும்ப நிகழ்ச்சிக்கு அழைப்பீர்களோ அதைவிட பொறுப்போடும், அதைவிட அக்கறையோடும், அதைவிட மரியாதையோடும் முஸ்லிம் அல்லாத நண்பர்களை தேடி சென்று நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு எங்களை பற்றி என்ன குறை இருந்தாலும் அந்த சொல்லுங்கள், எங்கள் மார்க்கத்தை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் என்று அழைக்கிறோம். யாரையெல்லாம் அழைக்கிறோம்? நமக்கு எதிரிகளாக தங்களை தாங்களே கற்பனை செய்து கொண்டு தவறான விஷமிகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்களே, அந்த இந்து முன்னணி RSS பிஜேபி காரர்களையே கூப்பிடுகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு, இஸ்லாம் இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சிகளுக்கு அதை நடத்தக்கூடியவர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்வோம், நிச்சயமாக நீங்கள் RSS காரர்களை அழைக்க வேண்டும். அவர்கள் விளங்காமல் தவறாக நம்மை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களும் சரியாக புரிந்து கொண்டால் அவர்கள் இது போன்ற தவறான இயக்கத்திற்கு உதவ மாட்டார்கள் என்று சொல்லி படித்தவர்கள், டாக்டர்கள், வக்கீல்கள், இப்படி எல்லாரையும், அரசியல் கட்சி தலைவர்கள், யாரெல்லாம் அந்த ஊர்ல கலவரத்தை உண்டாக்குவதற்கு கொளுத்தி போடுவார்களோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் அழைத்து வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த கேள்வி வேண்டாலும் கேளுங்கள். இதுதான் இஸ்லாம் இனிய மார்க்கம் நிகழ்ச்சி. அவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு நம்ம விதிக்க மாட்டோம். அவங்க மனசுல உள்ளதெல்லாம் கொட்ட வைக்கணும். முதல்ல எங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எங்க மார்க்கத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்ன சந்தேகம், என்ன ஆட்சேபனை, இதையெல்லாம் சொன்ன பிறகு அதுக்கு இஸ்லாத்தினுடைய நிலையை விளக்கின உடனே அப்படியா, இப்படி ஒரு மார்க்கமா என்று அவர்கள் ஒன்றே இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள் அல்லது வெறுப்பை களைந்து விடுகிறார்கள். சில பேர் இஸ்லாத்திற்குள்ளே தங்களை இணைத்துக் கொள்ளவும் செய்கிறார்கள். அப்ப இந்த இஸ்லாம் இனிய மார்க்கம் என்கிற நிகழ்ச்சியை தமிழகத்தின் முக்கியமான பல நகரங்களிலே, தமிழகத்திற்கு வெளியிலே கர்நாடகாவிலே, கேரளாவிலே, இப்படி பல பகுதிகளிலே இந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்று முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இந்த ஜமாத் செய்கிறது. இந்த வேலையை நம்முடைய ஆதிவாசிகள், இஸ்லாத்தின் ஆதிவாசிகள் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் என்றைக்காவது செய்தார்களா? நம்ம எதிர்க்கிறார்களே, நம்ம என்னமோ சமுதாயத்தையும் ஒரு வழிகெடுக்க வந்தவர்கள் மாதிரி சித்தரிக்கிறார்களே, இதை பத்தி ஏன் அவங்க கவனிக்கல? அது மாத்திரம் இல்ல, ஒருவர் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பினால், அவர் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தால் ஒரே ஒரு அஞ்சல் அட்டை நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய தலைமைக்கு ஒரே ஒரு போஸ்ட் கார்டு அஞ்சல் அட்டை எழுதி, நாங்கள் திருக்குர்ஆனுடைய தமிழாக்கத்தை வாசிக்க விரும்புகிறோம், இலவசமாக எங்களுக்கு அனுப்புங்கள் என்று கேட்டால், கடிதம் கிடைத்த மறுநாள் அவருக்கு இலவசமாக திருக்குர்ஆன் தமிழாக்கம் போய் கிடைக்கும். இன்னும் பல நூல்கள், இன்னென்ன சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது, அதை தீர்க்கக்கூடிய புத்தகங்கள், அதை தீர்க்கக்கூடிய குறுந்தகடுகள், சீடிகள் வேண்டும் என்று அவர்கள் எழுதுவார்களேயானால் அதுவும் இலவசமாக நம்முடைய தலைமையின் சார்பாக கடந்த 2 வருடங்களாக அனுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு சுமார் 20,000 ரூபாய்க்கு குறையாமல் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்காக வேண்டி இலவசமாக திருக்குர்ஆன் தமிழாக்கத்தை கேட்கும் பொழுதெல்லாம் அனுப்புகிறோம். அவர்கள் கேட்கிற புத்தகங்களை எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். கேட்கிற தலைப்புகள் பற்றிய சீடிகளை எல்லாம் அனுப்பி கொண்டே இருக்கிறோம். இன்று வரை இந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு வேலையை லட்சக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய பள்ளிவாசல்களில் செய்தார்களா?
இல்லை. இந்த சமுதாயத்தை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற அரசியல் இயக்கங்கள், தங்கள் இயக்கத்திற்காக கோடிக்கணக்கான ரூபாய்களில் கட்டடங்களை கட்டியவர்கள் செய்தார்களா? இல்ல. அல்லது மார்க்க அறிஞர்கள் என்று நாங்கள் சேவை செய்ய புறப்பட்டு சொன்னாங்களே, அவங்களுடைய ஜமாத் உலமா சபைகள் மூலமாக இது நம்முடைய கடமை, கையிலிருந்து செய்ய வேண்டாம், 4 பேர்ட்ட வாங்கியாவது செய்யணுமா இல்லையா? நாங்க மட்டும் கையில இருந்து செய்யறோம், வாங்கித்தான் செய்யறோம். வாங்கி செய்யணும்னு ஏன் தோணல? எங்களுக்கு தோணுத. ஏன்? இது எங்களுடைய முதல் திட்டம். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மெசேஜ் போய் சேரணும், கேட்டா உடனே கொடுக்கணும். இந்த வேலையை நாங்கள் செய்கிறோமே, இது மாதிரி செய்யக்கூடிய ஒரு இயக்கம் தமிழகத்தில் உண்டா? பெருமைக்கு சொல்லல, எங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொள்வதே கிடையாது. கொடுத்த தலைப்புல பேசிக்கிட்டு இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்புனாலதான் இந்த மேட்டெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. நாங்க மாட்டுக்கு மார்க்கத்தையும் கொடுத்த தலைப்பை பேசிக்கிட்டே போறோம். இதெல்லாம் ஏன் செய்யறாங்கன்னு நினைக்கிறதுனாலதான் நாங்க இதை மட்டும் செய்யலங்க, இன்னும் நிறைய இருக்குது தெரிஞ்சுக்கிறங்க என்று இந்த கசப்பை நீக்கிறதுக்காக வேண்டி இதை சொல்றேன். அப்ப இந்த மாதிரியான பணிகள்ல நாங்கள் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை மாதா மாதம் செலவழித்துக் கொண்டே இருக்கிறோம். கசப்பு நீங்கணும், இஸ்லாத்தில் அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு அந்த மெசேஜ் சும்மா போய் கிடைக்கணும், இலவசமாகவே கிடைக்க வேண்டும். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பி நம்மை தொடர்பு கொள்வாரையானால் அவர் கடையநல்லூரில் இருந்து தொடர்பு கொண்டாலும் கடையநல்லூரில் இருந்து சென்னை வரை போக்குவரத்து செலவை ஏற்றுக்கொண்டு அப்படி வரக்கூடியவர்களை 3 மாதங்கள் எங்களுடைய கீழே, எங்கள் நிர்வாகத்தின் தலைமையின் கீழே செயல்படக்கூடிய ஆண்கள் தாவா சென்டர்லையும், பெண்களாக இருந்தால் பெண்களுக்கான தாவா சென்டர்லையும் அவர்களை சேர்த்து 3 மாத காலம் தொழுகை, நோன்பு, கொள்கை, இன்னவர் துஆக்கள், தஸ்பீகள் போன்ற இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்களை அந்த சகோதர சகோதரிகளுக்கு கற்றுக் கொடுப்பதோடு அவர்களுக்கு தேவையான புத்தகம், சுன்னத்து, பெயர் மாற்றம், அபிடவிட் போன்ற அத்தனை காரியங்களுக்குமாக சேர்த்து 3 மாதம் ஒருவரை நாங்கள் தயார் செய்து அனுப்புவதற்கு 10,000 ரூபாய் ஒருவருக்கு இந்த ஜமாத் செலவு செய்கிறது. எல்லா நேரத்திலும் 50 பேர் எங்களுடைய நிறுவனத்தில் படித்துக் கொண்டே இருப்பார்கள். எல்லா நேரத்திலும் ஆண்கள்ல ஒரு 25-30 இருப்பார்கள், பெண்கள் தாவா சென்டர்ல ஒரு 25-30 பேர் இருப்பார்கள். அப்ப எவ்வளவு தொகை இதற்காக செலவாகும் என்று நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இது நம்ம செய்யற கடமை. இஸ்லாத்தில் அறிமுகமும் செய்யணும், அறிந்து கொள்ள விரும்புகிறவனுக்கு அந்த வசதியை செஞ்சு கொடுக்கணும். வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவனை பெயரளவுக்கு முஸ்லிமாக வாழ்வதை மாற்றி உண்மை முஸ்லிமாக வாழ்வதற்கு உரிய கல்வியையும் மார்க்க அறிவையும் கொடுக்கணுமா இல்லையா? அந்த பணிகளையும் இந்த ஜமாத் செய்கிறது. இப்படி செய்யக்கூடிய ஒரு ஜமாத் இங்க இருக்கிறதா? இந்த தமிழகத்தில் இருக்கிறதா? ஒரு இயக்கம் இருக்கிறதா? இதை மேடையில போட்டு அறிவிக்கிறோம். இன்னும் நிறைய பேர் கேட்கட்டும். இது குசு குசு ரகசியமா செய்யறது கிடையாது. டிவியில் அறிவிக்கிறோம். அதை பார்த்து விட்டு எனக்கு குர்ஆன் உனக்கு புஸ்தகம் கேட்டு அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப நாம இந்த முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி இப்படி திட்டமிட்டு காரியங்களை நாங்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் 1995க்கு முன்னால் வீரியமாக இந்த இயக்கத்தை கொண்டு செல்வதற்கு முன்னால் தமிழகத்திலே இருந்த நிலையையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி, ஒரு 12 வருடத்திற்கு முன்னாடி எல்லாம் ஜமாத்தில் ஒருத்தர் வருவார், நான் இஸ்லாத்துல ஏத்துக்கிற போறேன், களிமா சொல்லித்தாங்க, முன்னாடி இங்க வராத, பொன்னாடிக்கு போ. யாரு? முத்தவள்ளி அசத்து சொல்லுவாரு. இஸ்லாத்துல சேர்றேன்னு ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு உடனே களிமா சொல்லி சேர்க்கிறதுக்கு பதிலா முன்னாடி சிபிசிஐடி வந்துருவான், உளவுத்துறை வந்துருவான், போலீஸ்காரன் விசாரிப்பான், நீ கேரளாவில் பொன்னாடி இருக்குது, நீ அங்க போய் சேர்ந்துட்டு வந்துரு, இங்க வரமாட்டோம் சொல்லி விரட்டினாங்களா இல்லையா? எத்தனை ஊர்களில் ஜமாத்தார்கள் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தா அரண்டு மிரண்டு ஓடினார்கள். 10 வருடம் 12 வருடத்திற்கு முன்னாடி போய் பார்த்தால் அந்த நிலைமை. இன்னைக்கு என்ன நிலைமை? மேடையில வெளிப்படையாக அறிவித்து இதை எவரும் தடுக்க இயலாது. இது ஜனநாயக நாடு.
இந்தியாவுடைய மதச்சார்பற்ற நாடு. இந்தியாவுடைய அரசியல் சாசனப்படி ஒவ்வொருவரும் தான் விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கு, அதன்படி நடப்பதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு உரிமை வழங்கப்பட்ட ஒரு நாடு. அதை நாங்கள் செயல்படுத்துவதை யாராலும் தடுக்க இயலாது என்று சொல்லி நாங்கள் அதை வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணி இந்த ஜமாத் செய்து கொண்டிருந்தா இல்லையா? அப்ப நம்ம இந்த ஒரு வேலையை இந்த ஜமாத்தின் மூலமாக நீங்கள் பங்கெடுப்பதன் மூலமாக இந்த வேலைகள்லாம் இந்த ஜமாத்தில் நடக்கிறதா? இது தேவைதானே? இந்த மாதிரி வேற யாரும் செய்யலையே, வசூல் பண்றதுக்கு மட்டும் தாவா செய்யறோம் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி செய்தார்களா? இவ்வளவு வெளிப்படையாக செய்தார்களா? இவ்வளவு பர்ஃபெக்டாக செய்தார்களா? யார் என்னன்னு கூட இல்லாம ஒரு கடிதம் வந்து விட்டாலேயே அவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு இவ்வளவு வெளிப்படையான முறையில் தாராள மனப்பான்மையோடு செய்கிறார்களா என்று நாட்டில் உள்ள ஒவ்வொரு இயக்கத்தையும் நீங்கள் எடை போட்டு பாருங்கள். தனியாக தௌஹீத் ஜமாத் நிற்கும். இந்த ஜமாத் மாத்திரம்தான் முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியிலே கசப்புணர்வை நீக்குகிற எல்லா வேலையும் செய்கிறது. சிலர் அதை செய்வாரு, சுண்ணத்துக்கு அங்க போங்க, பேருக்கு இங்க போங்க, படிக்கிறதுக்கு அங்க போங்க, சேர்றதுக்கு இங்க வாங்க, அதெல்லாம் இங்க கிடையாது. அவ்வளவு இங்கதான். ஒருவர் இஸ்லாத்தை தழுவுவதற்காக, அறிந்து கொள்வதற்காக நினைத்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய அனைத்து விஷயங்களையும் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த பேரியக்கம் 4 திட்டங்களில் முதலாவது திட்டமாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தினுடைய பற்றிய கசப்பை நீக்கி ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குதல் என்ற லட்சியத்தை நோக்கி வேகமாக, தெளிவாக, தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தெரியுமா? அவங்க நினைக்கிறாங்க விரல ஆட்டுறாங்க. இது எவ்வளவு பெரிய வேலை இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க நினைக்கிறாங்க தொப்பி இல்லாம தொழுகிறாங்க, இதுக்கு தான் இவங்க உண்டாக்கி இருக்கிறாங்க என்று நினைக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க எல்லாம் செய்ய தவறு, செய்ய பயப்படுற ஒரு காரியத்தை நாங்க எடுத்து செய்யறோமா இல்லையா? இது ஒண்ணு. இரண்டாவதாக ஒரு செயல், இது நபிமார்கள் செஞ்ச வேலை, இது சாதாரண வேலை இல்ல. நபிமார்கள் எல்லாம் முஸ்லீமுக்கு போய் இஸ்லாத்தை சொல்லல, முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு தான் இஸ்லாத்தை சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. முஸ்லிமு கம்மியா தான் சொன்னாங்க, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு தான் அதிகமா சொன்னாங்க. எல்லா நபிமார்களும் செய்த இந்த ஒரு வேலை வெற்றிடமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அது எங்களுடைய முதல் பணியாக, முதல் திட்டமாக, ஃபர்ஸ்ட் அஜெண்டாவாக எடுத்துக்கொண்டு பகிரங்கமாக, வெளிப்படையாக இந்த ஜமாத் அதை செயல்படுத்தி வருகிறது. இது ஒன்னாச்சா? இரண்டாவது எங்களுடைய திட்டம் என்ன திட்டம் என்றால், முஸ்லிம்கள், பரம்பரை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கிற தமிழகத்து முஸ்லிம்கள் பெயரளவுக்குத்தான் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் இஸ்லாத்தினுடைய சரியான அடிப்படை கொள்கை கூட அவர்களை சென்றடையல. அவருடைய தொழுகை இஸ்லாமிய முறைப்படி இல்லை, தொழுகையே இல்லை பல இடத்திலே. அவர்களின் நோன்பு இஸ்லாமிய முறைப்படி இல்லை, பல இடத்திலே நோன்பே இல்லை. அவர்கள் கொடுக்கிற ஜகாத் இஸ்லாமிய முறைப்படி இல்லை, பலர் ஜகாத் கொடுக்கிறதும் இல்லை. அவர்கள் செய்கிற ஹஜ்ஜி இஸ்லாமிய முறைப்படி இல்லை, பலர் வசதி இருந்தும் ஹஜ்ஜி செய்வதும் இல்லை. அவர்களுடைய கல்யாணம், அவர்களுடைய கர்மாதி, அவருடைய நல்ல காரியம், அவங்களுடைய கெட்ட காரியம், அவங்களுடைய சடங்கு, சம்பிரதாயம், சுன்னத்து, பேர் வைக்கிறது, எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்திலிருந்து வெகு தொலைவிலே நின்று கொண்டு இஸ்லாத்தின் பெயரால் தப்பு தப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கவலைப்படுகிறோம். இரண்டாவது திட்டம் என்ன? பெயரளவில் முஸ்லிம்களாக இருப்பவர்களை உண்மை முஸ்லிம்களாக வாழச் செய்வதற்கு உயிரை கொடுத்தாவது பாடுபடுவது. இது இரண்டாவது திட்டம். இரண்டாவது திட்டம் என்ன? என்ன எதுக்கு இதை உயிரை கொடுத்துன்னு கேட்கிறோம்? அவனுக்கு சொல்றதுக்கு உயிரை கொடுக்க வேண்டியது இல்ல, இவனுக்கு சொல்றதுதான் உயிரை கொடுக்க வேண்டியிருக்கு. அவனுக்கு சொல்வதற்கு அவன் அழகான மார்க்கமா இருக்க, சூப்பரா இருக்குன்னு அவன் சொல்றான். இவனுக்கு சொல்ல போகும் பொழுதுதான் என்ன வருது? இரண்டாவது திட்டம் என்ன? என்ன எதுக்கு இதை உயிரை கொடுத்துன்னு கேட்கிறோம்? அவனுக்கு சொல்றதுக்கு உயிரை கொடுக்க வேண்டியது இல்ல, இவனுக்கு சொல்றதுதான் உயிரை கொடுக்க வேண்டியிருக்கு. அவனுக்கு சொல்வதற்கு அவன் அழகான மார்க்கமா இருக்க, சூப்பரா இருக்குன்னு அவன் சொல்றான். இவனுக்கு சொல்ல போகும் பொழுதுதான் என்ன வருது?
ஏன்டா இந்த மாதிரி இஸ்லாத்தின் பேரால பேரை கெடுக்கிறீங்கன்னா அடிக்கிறேங்கிறான், உதைக்கிறேங்கிறான், ஊரை விட்டு நீக்குவேங்கிறான், செத்து போனா அடக்கிறதுக்கு இடம் தர மாட்டேங்கிறான், கல்யாண புஸ்தகம் பதிவு செய்யக்கூடாதுங்கிறான், கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாதுங்கிறான், உன் கடையில ஜாமான் வாங்க மாட்டோங்கிறான், தெருவில் உள்ள கடையை காலி பண்ணிடுவோங்கிறான், வாடகைக்கு வீடு தர மாட்டேன்னு சொல்றான். எல்லா இடத்துலயும் யாருக்கு? ஏன்டா பெயருக்கு முஸ்லீமா இருக்கிறீங்களப்பா, கொஞ்சம் உண்மை முஸ்லீம்களாக இருங்களே என்று சொல்ற வேலைக்கு போனால் அது சாதாரணமா எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். தெரியும் எதிர்ப்பார்கள் என்று தெரிந்து கொண்டே முஸ்லீம்கள் உண்மை முஸ்லீம்களாக வாழ்வதற்குரிய எல்லா துறைகளிலும் சில பேர் வருவார்கள். நாங்கள் இஸ்லாத்தை சொல்ல போறோம் எல்லாத்தையும் சொல்வார்களா? சிலர் அரசியலை மட்டும் சொல்லி அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சொல்வார்கள். சில பேர் ஆன்மீகம் என்று சொல்லி அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி சொல்வார்கள். சிலர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு எது லாபகரமா இருக்கிறதோ அதை மட்டும் சொல்வார்கள். எதுல எதிர்ப்பு கம்மியா இருக்குமோ அதை மட்டும் சொல்லார்கள். எதை சொன்னா அடி உழுவாத அதை மட்டும் சொல்வார்கள். எந்த ஊர்ல சொன்னா அடிக்க மாட்டோம் அந்த ஊர்ல போய் சொல்வார்கள். எங்க சொல்ல மாட்டாங்க, இந்த ஊர்ல சொன்னா அடி உழுவும் அங்க போய் சொல்லுவோம். அடி அது ஒரு சுன்னத்து, வாங்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கிற ஊர்ல போய் சொல்லுவோம். எதை சொன்னா அடிப்பானோ அதையும் சொல்லுவோம், எதை சொன்னா எதிர்ப்பானோ அதையும் சொல்லுவோம். எப்படி எல்லாம் சொல்றோம்? தௌஹீதை பேசக்கூடிய உலமாக்கள் இருக்கிறார்கள், தப்லீகிலே இருக்கிறார்கள், தேவபந்திகள் இருக்கிறார்கள், இல்லை என்று நாங்கள் மறுக்கவில்லை. எங்க சொல்வார்கள் தௌஹீத? பள்ளிவாசல் உட்கார்ந்தோம்னா தௌஹீத் ஆயிருமா? அது பள்ளிவாசல் எந்த பள்ளியில சொல்லுவாங்க? எந்த பள்ளியுடைய முத்தவள்ளி பர்மிஷன் கொடுக்கிறாரோ அந்த பள்ளிவாசல்ல சொல்லுவாங்க. அங்க உள்ள நிர்வாகிகள் அதை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தால், தப்லீக்காக இருந்தால் அதுல போய் சொல்வார்கள். எங்க நடக்குது அங்க சொல்வார்களா? எங்க அனாச்சாரம் நடக்குது அங்க நுழைஞ்சு சொல்வார்களா? நாங்க சொல்லுவோம், ஒரு இறைவனை தான் வணங்க வேண்டும் என்றால் நாகூர் தர்காவுக்கு முன்னாடி போய் நின்று நாங்கள் சொல்லுவோம். சொன்னோம், அடி வாங்கினோம், திருப்பி திருப்பி சொன்னோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பொட்டல் புதூர் தர்காவுல போய் நின்று சொல்வோம், அடி வாங்கி விட்டு சொல்வோம், விரட்டி அடித்தாலும் போய் சொல்வோம், பயந்து பின்வாங்க மாட்டோம். எதுக்கு? நீ நல்ல முஸ்லிமா வாழணும், விளங்காம நீ அடிக்கிற. அங்க இருக்கிற முக்கால்வாசி பேர் அடிக்கணும்னு நினைச்சாலுக்கு தான் அவங்க தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்க மீது எங்களுக்கு பகை இல்லை, கல்லறிஞ்சவங்க தான் இருக்கிறீங்க. அப்ப எங்க கூட்டத்தை தடுக்கணும்ன்றவங்க இருக்கிறீங்க, ஆசிப் வீசினவங்க இருக்கிறீங்க, அருவாளால் வெட்டினவங்க இருக்கிறீங்க. அதுக்கு நாங்க பின்வாங்கலையே. அப்ப நாங்க எப்படி சொல்றோம்? முஸ்லீம்கள் உண்மை முஸ்லீம்களாக வாழ வேண்டும் என்பதற்காக குர்ஆன் ஹதீஸ் என்ற இரண்டு ஜோதிகளை, இரண்டு ஒளியை கையில் ஏந்தி கொண்டு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வது. எங்க சொல்றோம்? எந்த விளைவுக்கும் அஞ்சாமல் சொல்கிறோம். என்ன வேண்டாம் நடக்கட்டும், அதை பத்தி கவலை. உங்க ஊர்ல வாங்காத அடியா? எத்தனை தடவை இதே கடையநல்லூரில பிரச்சாரத்தின் போது அடி வாங்கி இருக்கிறோம், மேலப்பாளையத்தில் வாங்கி இருக்கிறோம், நாகூரில் வாங்கி இருக்கிறோம், 40 அடி தர்கா முத்துப்பேட்டையில் வாங்கி இருக்கிறோம், லெப்பக்குடி காட்டில வாங்கி இருக்கிறோம், இப்படி ஏர்வாடியில வாங்கி, நெல்லை ராமநாதபுரம் ஏர்வாடியில வாங்கி இருக்கிறோம், இப்படி மதுரையில வாங்கி இருக்கிறோம். அடி வாங்கின ஊர்களுடைய பட்டியலை எடுத்தா ராஜகிரி, பண்டாரவடை, போய் முரார்பாத்து, பக்கிரிப்பாளையம் போய்கிட்டே இருக்கிறது. போற இடத்துல எல்லாம் அடி. இன்னைக்கும் சில இடங்கள்ல வாங்கத்தான் செய்கிறோம், போய்கொண்டுதான் இருக்கிறோம். சொல்லிக் நேற்று புத்தகத்தில் வாங்கினமே 3 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப எங்கையெல்லாம் நீங்கள் தப்பான மார்க்கத்தை வைத்திருக்கிறீர்களோ அது தப்பு என்று ஆணித்தரமாக சொல்லி, நீங்கள் அடித்தாலும் சொல்வோம், நீங்கள் உதைத்தாலும் சொல்வோம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்றோமா இல்லையா? இந்த வேலையை நீங்கள் எப்போது செய்தீர்கள்? இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை தௌஹீத் என்று சொல்லக்கூடிய வேறு முகாமில் இருக்கிற உலமாக்கள் சொல்ல வேண்டிய இடத்தில் போய் சொன்னார்களா? அடி வாங்கி கொண்டு சொன்னார்களா? நீங்க கொஞ்சம் அப்படி மனக்கண் முன்னாடி கொண்டு வரணும். மார்க்கத்தினுடைய உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வரலாற்றில், தமிழக வரலாற்றில் மார்க்கத்தை சொன்னதுக்காக அடி வாங்கி இருக்கிறாங்களா? உங்களுக்கு இப்படி மனக்கண் முன்னாடி அசைப்பட்டு பாருங்கள். உங்க ஊர்ல இருந்த பெரிய பெரிய உலமாக்கள் அப்படி கொண்டு வாங்க, முன்னாடி கொண்டு வாங்க. உங்க மாவட்டத்து உலமாக்கள் எல்லாம் மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. உங்க மாநிலத்தில் வளம் வந்த அந்த உலமாக்கள் எல்லாம் கொண்டு வாங்க. அவங்க மார்க்கத்தை சொன்னதற்காக என்ன செய்வாங்க?
எல்லாம் காசு வாக்கு கொடுக்கப்படுவார்கள், மாலை போடப்படுவார்கள், தனி சேர் போடப்படும். இப்படியான மரியாதையோடு தான் அவர்கள் மார்க்கத்தை சொல்லியிருப்பார்களே தவிர அடி வாங்கி கொண்டா சொன்னார்கள், உத வாங்கி கொண்டா சொன்ன. ஏன் அப்படி? அப்ப அவங்க மக்கள் விரும்பினதை சொன்னார்களே தவிர மக்களை திருத்துவதற்கு சொல்லல. விரும்பினதை சொன்ன அடி விழுவுமா? நீங்க எல்லாரும் எதை விரும்புறீங்களோ அதையே சொன்னா அடி விழுவுமா? அடி விழுவாது. எத்தனையோ பயான்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இஸ்லாத்தின் பெயரால் பயான் வச்சுக்கிட்டு கதா காலட்சேபம் நடக்கும். ஜோக்கு, சிரிப்பு, கட்டுக்கதைகள், 100 மசாலா, இதெல்லாம் பயான்கள். வெள்ளாட்டி மசாலா, இதெல்லாம் ஒரு பயான்கிற பேர்ல நடந்து கொண்டிருக்கும். ஒரு ஜீவன் இருக்காது, ஒரு உயிர் இருக்காது, ஒரு மெசேஜ் இருக்காது, யாருக்கு எந்த நன்மையும் இருக்காது. மார்க்கத்தை கேட்கணும்னு ஒரு ஆர்வம் இன்னைக்கு தானங்க வந்திருக்கு. இது உண்டா கையில் உங்களுக்கு ஏன் ஏழல? இப்படி சொன்ன காரணத்தினால், சரியான மார்க்கத்தை சொன்ன காரணத்தினால் கேட்கறதுக்கு வந்து குழுமுறீங்கல்ல. நீங்க எத்தனையோ மீளாது விளையாண்டு போடுவீங்களே, கேட்க குழுமுவானா? கேட்க குழும மாட்டேங்கிறாங்க, பார்க்க கூடுவாங்க. கேட்க கூப்பிட்டா வரமாட்டான், கூட ஒரு பாட்டு கச்சேரி வைக்குவோம், வருவான். யானையை கொண்டாந்து விடுவோம், வருவான். அதனால என்ன நடக்கிறது? கரகாட்டம் ஒண்ணு வச்சிருவாங்க. எதுக்கு? கந்தூரின்னு வைப்பானு. கேட்கறதுக்கு வந்தா தானே கேட்கவும் வர்றான். நீ கேட்கிற மாதிரி சொன்னா தானே கேட்க வருவான். நீ சொல்ற செய்தி அவ்வளவு குப்பையா இருக்கும் பொழுது எவனும் வரமாட்டேங்கிறான். அதுக்கு என்ன பண்றது? மார்க்க கூட்டம் சொல்லி மீளாது வச்சாலும் சரி, வேற இனத்தை வச்சாலும் சரி, அங்க ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் எல்லாம் போட்டுறான், கூப்பிட்டு பார்ப்பாங்க. அப்போ வரமாட்டான். வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க மார்க்கத்தை கேட்க. 2 நாள்ல ஏற்பாடு செஞ்சு வந்திருக்கிறீங்களா? 6 மாசமா திட்டமிட்ட கூட்டமா இது? முந்தா நாள் வந்து தேதியை கேட்டாங்க, ஆம்புலன்ஸ் வாங்கியாச்சுன்னு சரி வர்றேன்னு சொன்னோம், வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா மக்கள்? அப்ப மார்க்கம், கேட்கிற மார்க்கத்தை நாங்கள் சொல்றோம், கேட்க தகுதியான மார்க்கத்தை சொல்கிறோம், புரிகிற மார்க்கத்தை சொல்றோம், விரும்புற மார்க்கத்தை சொல்றோம். மனசு விரும்பும் இந்த மார்க்கத்தை. அழகான மார்க்கமா இருக்க. இதையா மிஸ் பண்ணிட்டோம்? இதையா இவ்வளவு காலம் நம்ம தெரியாம இருந்தோம்? என்கிற நிலை இன்னைக்கு கேட்கறதுக்கு வர்றாங்களே. வெள்ளிக்கிழமை ஜும்மா பாருங்க, எப்ப போவோம்? எப்ப முடிப்பார் அசர்த்துன்னு கேட்டு தானே போறோம். அசர்த்து பயான் பண்றாரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல. அதுக்கு நிறைய ஹதீஸ் எல்லாம் இருக்குது, ஒட்டக நன்மை, ஆடு நன்மை அப்படிலாம் இருக்குது. அதை அசர்த்து சொல்லி தான் தந்திருக்கிறாரு. ஆனாலும் போனா முன்னாடி போய் தூண்ல சாஞ்சுக்கிட்டு தூங்குறதுக்கு போவோம். அவரு என்னமோ பேசுவாரு, இவன் தூண்லையும் செவத்திலையும் சாஞ்சு தூங்கிட்டு இருப்பான். அல்லது சில பேர் என்ன செய்வோம், அசர்த்து முடிக்கட்டுமே, இப்ப என்ன அவசரம், இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாரு, டீக்கல் நின்றுகிட்டு இப்பதான் அசர்த்து ஆரம்பிச்சிருப்பாரு, முடிக்கட்டுமேங்கிறான். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் காமத்து சத்தம் கேட்டவுடனே உள்ளக்கே போறோம். ஏன் இங்க தௌஹீத் ஜமாஅத்தினுடைய பள்ளிவாசல்ல எப்படி 1 மணிக்கு குத்துபானா 12க்கு இடம் இல்ல. 1 மணிக்கு தான் அசர்த்து ஏற போறாரு. 12 மணிக்கு போனா தான் இடம் கிடைக்கும். 12 காலுக்கு போனா தெருவில் நிக்கணும், இடம் நிறைஞ்சு வலிஞ்சிரும். இந்த வித்தியாசம் என்ன காரணம் விளங்குதா உங்களுக்கு? அப்ப எங்களுடைய 2வது இலக்கு என்னவென்றால், முஸ்லிம்கிட்ட காணப்படுகிற எல்லா தீமைகளையும் எதிர்ப்போம். அந்த தீமைகளை எதிர்ப்பதால் எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும், அந்த தீமைகளை எதிர்ப்பதால் எங்களுக்கு ஆபத்துகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட கவனத்தில் கொள்ளாமல் களமிறங்கி சொல்கிறோமா இல்லையா? இது எங்களுடைய 2வது இலக்கு. இதுக்குள்ளதான் எல்லாமே வருது. இன்னைக்கு வரதட்சணை இந்த சமுதாயத்தில் திருமணம் செய்கிறார்கள். திருமணத்தில் வரதட்சணை வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க? ரகசியமா வாங்குறாங்களா? கள்ளத்தனமா தான் வாங்குறாங்களா? யாருக்கு தெரியாம தான் வாங்குறாங்களா? டேபிளுக்கு அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவானே அப்படித்தான் வாங்குறாங்களா? எப்படி வாங்குறாங்க? முத்தவள்ளியை கூட்டு வச்சுக்கொண்டு, மார்க்க அறிஞர் மதபுர அஜரத்தை கொண்டே கூட்டி வைத்துக் கொண்டு, முக்கியமான பெருமுறைகள் எல்லாம் கொண்டே வைத்துக் கொண்டு, பெண் வீட்டாற்ற வாங்கின வரதட்சணைய கையில தொட்டு மாப்பிள்ளை வீட்டுல கொடுத்து வாங்கி கொடுக்கிற வேலை யார் செய்யறா? ஒரு பெண் வீட்டுல போய் நம்ம இப்படி கேட்கிறோமே, இது மார்க்க அலோவ் பண்ணுமா? நம்ம நாட்டில் உள்ள சட்டம் அனுமதிக்குமா? மனிதாபிமானம் உள்ள யாராவது அனுமதிப்பானா? இது அக்கிரமம் இல்லையா? வாங்குவதற்கு கொஞ்சமாச்சும் ஒரு நியாயம் ஏதாவது இருக்குதா? அவர் பெண்ணை பெற்றதுக்காக வேண்டி அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை உறிஞ்சணுமா? அவனை பிச்சை எடுக்க வைக்கணுமா? ஊரா போய் கேவலப்படணுமா? அவன் இந்த பெண்ணு வந்து வாழ்க்கை இல்லாம 40 வயசு கண்ணி 30 வயசு கண்ணிகள் இருக்கணுமா அந்த சமுதாயத்தில்? என்கிற பத்தி ஒரு பொறுப்பும் இல்லாம, ஒரு அக்கறையும் இல்லாம
முத்தவள்ளிகள் போய் என்ன செய்றீங்க? அந்த வரதட்சணை வாங்கின பணத்தை வாங்கி மாப்பிளைக்கு கொடுக்குறீங்களே, வாங்கி கொடுத்து முடிச்ச உடனே அது பாத்தியாங்கிறார் அஜர்த்து. எங்க போய்கிட்டு இருக்கிறீங்க? என்ன வரலாற்று வரலாற்று மேட்டரா? எங்களை பத்தி என்ன படம் காட்டுறீங்க? வரலாற்று உள்ள ஜமாத்தா இது? வரலாற்றுவது என்பது கூட எதுக்கு ஆட்டுறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சுன்னத்தை உனக்கு பிடிக்கல என்று சொன்னாலும் செய்வோம். அல்லாஹ் ஒருவரை வழிகாட்டி அனுப்பி வைத்தான். அவர் இப்படித்தான் வழிகாட்டினார், இப்படித்தான் தொழுது காட்டினார். இப்படி தொழுதற்குத்தான் ரிப்போர்ட் பண்ண ஆதாரம், நேரடி விட்னஸ் இருக்கிறது. ஐ விட்னஸ், நான் பார்த்தேன் என்று ஒரு சஹாபி அறிவிக்கிறார். நீங்க செய்யறதுக்கு எந்த விட்னஸும் இல்ல. அப்ப நபிகள் நாயகம் செஞ்ச மாதிரி செய்வதற்காக நாங்கள் எதையும் எதிர்ப்போம் என்ற ஒரு துணிவு வருது பாருங்க. அதுதான் எங்களை இதையெல்லாம் செய்ய வைக்குது. இதையே நாங்கள் நீங்க எதிர்த்தால் நாங்கள் செய்யறோமே, அந்த தைரியத்தில் தான் என்ன செய்யறோம்? வரதட்சணை எதிர்க்கக்கூடிய துணியும் எங்களுக்கு வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டா ஆமன்னா சல்லம்னா, நம்புனோம் ஏற்றுக்கொண்டோம், அவ்வளவுதான். அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் ஆமன்னா சல்லம்னா, நம்பிக்கை கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம். இதை தவிர வேறு ஒன்று எங்களுடைய மறுமொழியாக இருக்காது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் வரதட்சணைக்கு எதிராக பொங்கி எழுகிறோம். இந்த ஆலிம்களுக்கு, மார்க்க அறிஞர்களுக்கு என்னடா பாவிகளா வரதட்சணை வாங்குறீங்க, அதை கொண்டாந்து அல்பாத்தியாண்டு என்னைய ஓத சொல்லி சாட்சி ஆக்குறீங்களேன்னு கேட்கிற தைரியம் இருந்ததா? திராணி இருந்ததா? ஒரு முத்தவள்ளி ஏண்டா நான் பள்ளிவாசலுக்கு தலைவராக இருக்கிறேன், இந்த அநியாயத்துக்கு என்ன எல்லாம் கேள்வி கேட்க மாட்டானா? குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலுன் என்ற ஐயத்துக்கு ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், தங்கள் பொறுப்பின் கீழே உள்ளவைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இதை என்ன அல்லாஹ் கேட்பானே? என்ன எதுக்குடா கூப்பிட்டீங்கன்னு கேட்டாரா முத்தவள்ளி? பள்ளிவாசல்ல பேச முடிஞ்சா? தெருவில் பேச முடிஞ்சா? நாங்க பேசணும். வரதட்சணைக்கு எதிராக தீப்பொறி பறக்கிற வகையில கோப கனலோடு மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு சென்றோம். அதனுடைய கேடுகளை விளக்கினோம். அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை புரிய வைத்தோம். விளைவு என்ன? வரதட்சணை பணம் என்றால் சொல்லுவாங்க பேயும் வாயப்பழக்குமா. இங்க பேய் இஸ்லாத்துல இல்ல, புணமும் வாயப்பழக்குமா. புணமும் வாயப்பழக்கிற பணத்துக்கு வாய புழக்காத இளைஞர்களை உண்டாக்கணுமா இல்லையா? பணம் ஆண்டு முடிக்கிறிய, இவனுக்கு 50,000 ரூபாய் கொடுத்த அந்த பணம் இவனுக்கு உதவாதா? இவனுக்கு ஆசை இல்லையா? தர தயாரா இருக்கிறாங்க, முடியாது, வாங்க மாட்டேங்கிறான். பாப்பா வாங்க சொல்றாரு, முடியாது. அம்மா வாங்க சொல்றாங்க, முடியாது. ஊரே வாங்க சொல்றாங்க. அவன் மாதிரி நம்ம இருக்கணும், இல்லாட்டி நம்ம அவன் கெட்டவன் தெரிஞ்சிருமா. நாங்க வாங்குறோம், நீனு வாங்கு. நாங்க குடிச்ச நீனு குடி. இந்த குடிகாரனோட சேர்ந்துட்டான் வைங்க, அவன் குடிக்காம இருந்தா அவங்க விட மாட்டானுவோ. குடிக்க வைக்கிற வரைக்கும் அவனை ஏதாவது பண்ணா அவனை எதிரி ஆக்கிடுவாங்க. லஞ்சம் வாங்குற ஒரு ஆபீஸ்ல ஒரு லஞ்சம் வாங்காதவன் இருக்க முடியுமா? என்னத்தையாவது போட்டு கொடுத்து சீட்டை கழிச்சிருவாங்க அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் என்ன பண்றாங்க? ஊர்ல வரதட்சணை வாங்காம ஒருத்தன் கல்யாணம் பண்ணா உனக்கு புக்கு கிடையாது, உன் கல்யாணத்தை பதிவு செய்ய மாட்டோம், எங்களை மாதிரி திட்டு வேலை பண்ணு, எங்களை மாதிரி கள்ளப்பயில இருங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வரும் தெரிந்து எதிர்த்த பிறகு இவ்வளவை எதிர்த்து கொண்டு வரதட்சணை வாங்க மாட்டோம் ஒரு கூட்டம் வருத. வாங்கினதை திருப்பி கொடுக்கிறாயா? தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு, இந்த ஜமாத்தினுடைய எழுச்சிக்கு பிறகு என்ன நடக்குது? கடந்த காலத்தில், அறியாமை காலத்தில் வாங்கின வரதட்சணைய இன்னைக்கு மாமனார் கையில் திருப்பி கொடுக்கிறான். எத்தனை பொது நிகழ்ச்சிகள் மூலமாக திருப்பி கொடுத்திருக்கிறோம். இது ஏன் ஏற்பட்டது? இது எங்களுடைய இரண்டாவது அஜெண்டா. என்ன அஜெண்டா? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை அமைக்க வேண்டும். கல்யாணமா, கர்மாதியா, நல்லதா கெட்டதா, வணக்கமா, எதுவா இருக்கட்டும், அல்லாஹ் சொன்னபடி, அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த மார்க்கத்தின் பெயரால் நடக்கிற பல அனாச்சாரங்களை எதிர்க்கிறோமே, அதையெல்லாம் இப்படி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த அனாச்சாரங்களை எல்லாம் நாங்கள் செய்தால் எங்களுக்கு லாபமா, எதிர்த்தால் லாபமா? மௌலுது ஓத வேணான்னு நாங்க சொல்றோம், ஓதுனா எங்களுக்கு லாபமா, ஓதாட்டி லாபமா? ஓதுனா உங்கள்கிட்ட சேர்த்து ரூபாய் அடிச்சுட்டு போவோம், காசு தானே எங்களுக்கு கிடைக்கும். பாத்தியா ஓதுனா எங்களுக்கு தானே காசு கிடைக்கும், தாயத்து போட்டா எங்களுக்கு தானே காசு கிடைக்கும்.
உங்களுக்கு தான் தாயத்து போடுறது எங்களுக்கு போட தெரியாதா? இந்த பஸ் டிக்கெட்டையும் சினிமா டிக்கெட் உள்ள வச்சு அடைக்கிறது பெரிய வேலையா? அட உங்களை விட சூப்பரா நாங்க தாயத்து போடுவோம், ஏன் போட மாட்டேங்கிறோம்? அப்ப தாயத்து போட்டா லாபம், தட்டி எழுதுனா லாபம், புரியாம்பாத்தியா லாபம், இப்படி எல்லாமே எங்களுக்கு லாபம் தானே. லாபம் தர ஏன் வேணாங்கிறோம்? கூட்டத்துக்கே பேச வர்றோம்ங்க. பேச போனா நாங்கள் ஒரு காலத்துல மீலாது விழா பேச போயிருக்கோம்ல, 300 ரூபாய் வாங்கிட்டு தான் போவோம். முன்னாடி மணியாட அனுப்பணும், ஏமாத்தி போடுவாங்க. இல்லாட்டி 300 ரூபாய் முதல் அனுப்புங்க வர்றோம் நாங்க இருக்கத்தானே செஞ்சோம். பேச்சை வியாபாரம் ஆக்கி இருந்தோமே. அடே பேச்சு காசு வாங்கினா எங்களுக்கு மீலாது இருந்தா 100 கூட்டம் அதிகமா நடக்கும்ல. மீலாது பயானு காசு கிடைக்கும். ஒவ்வொரு சந்தன கூட எல்லா விழாவையும் நாங்க ஆதரிச்சுன்னு வைங்க, பேசிய சம்பாதிப்போமே. இன்னைக்கெல்லாம் 3000 ரூபாய் 4000 ரூபாய் வாங்குறாங்க. அஜத்து எங்களை திட்டி கூட்டம் போடுறாங்களே, அந்த அசத்துமார்களுக்கு காசு ஜாஸ்தியா கொடுக்கணும். அதனாலதான் ஓஞ்சி போயிட்டே வருது. நல்லா விளங்கிக்கிறங்க. ஒரு தடவை கூட்டம் நம்மளை திட்டுறக்கா கூட்டம் போடுவாங்க. அதுல அந்த அசத்து 4 பேர் பீஸ் வாங்கிட்டு போறாங்க, 20000 ரூபாய் அன்னையோட ஓஞ்சிருவான். இது நடந்துகிட்டே இருக்கு. ஏன் நாங்க வாங்க மாட்டோம்? திருப்பி திருப்பி கூப்பிடுவீங்க, மாசுக்கு 4 தடவை கூப்பிடுவீங்க, வர முடியல. ஏன்? உங்களுக்கு கையை கடிக்காது. அதுக்கு இறங்கினான்னு வைங்க, இந்த அசரத்துக்கு தீனி போட்டு அவங்க காலி ஆயிடுவான். அதனாலதான் அந்த சொன்னார்ல ஸ்டார்கள் வளம் வந்தாங்கன்னு தீனி போட ஏழல. யானையை சும்மா கிடைச்சா தீனி அதுக்காக வாங்கிக்க முடியுமா? நம்ம ஒரு யானை நீங்க வச்சுக்கிறீங்க, வாங்கி என்ன பண்றதுன்னு தீனி போடணும்லங்க, அதுக்கு வருமானம் வேணும்லங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்க, இதெல்லாம் இருந்தா எங்களுக்கு தான் வருமானம். அப்ப வருமானம் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்க எதிர்க்கிறோம். யாருக்கு வருமானம்? யாரு இதை கூடாதுன்னு சொல்றோமோ எங்களுக்கு வருமானம். உங்களுக்கு தான் லாபம். நாங்க சொல்றது எங்களுக்கு லாபம் கிடையாது. 10 கட்டம் இல்ல பாத்தியா யாருக்கு லாபம்? உங்களுக்கு லாபம், எங்களுக்கு லாபமா? யோசிச்சு பாருங்க. இதையே வேணாங்கிறாங்க, நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இது லாபம் தானே, நீங்களுக்கு தானே நன்மை, இவங்களே வேணாங்கிறானுங்கள. சிந்திச்சு பார்க்க வேண்டும். முஸ்லிம்கள் உண்மை முஸ்லிமா வாழணும். இவங்க உண்மை முஸ்லிமா வாழ்ந்தால்தான் முஸ்லிம் அல்லாதவன் கூட இஸ்லாத்தை நேசிப்பான். கொண்டு வர்றோமா இல்லையா? இப்ப நம்ம கேட்கிறோம், முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நிகழ்ச்சி நடத்துறோமே, அதுல நாங்க 3 விஷயத்தில் நாங்க மாட்டிக்கிறோம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். 3 கேள்வி கேட்பான். அந்த கேள்வி மட்டும் வந்துச்சுன்னு வைங்க, வெக்கி தலை குனிஞ்சிருவோம். என்ன கேட்பான்? நீங்க ஒரு கடவுள் சூப்பரா சொன்னீங்க, நல்லா தான் கேட்கறதுக்கு. ஒரு இறைவன் சொன்னீங்க, ஆனா நடைமுறையில காணாம நாங்க நிக்க வச்சுக்கிட்டு வணங்குறோம், நீங்க படுக்க போட்டுட்டு வணங்குறீங்களேங்கிறான். அவன் சிலையை நிப்பாட்டி வச்சிருப்பான், நம்ம அவளையாக படுக்கையில போட்டிருப்போம். அதை அவன் கேட்கறான் விலகிக்கிட்டு, நாங்க நிக்க வச்சுக்கிட்டு வணங்குறோம், நீங்க படுக்க போட்டுட்டு வணங்குறீங்க, என்ன வேறுபாடு? நாங்க பழனி ஆண்டவர், நீங்க நாகூர் ஆண்டவருங்கிறீங்க, என்ன வேறுபாடுங்கிறான். முடிஞ்சு போச்சா கதை? வெக்கி இவங்க தப்பா செய்யறாங்கப்பா, மார்க்கத்துல இல்லப்பா, இவங்க வழங்காம செய்யறாங்கன்னு தான் பதில் சொல்ல முடியுதே தவிர நெஞ்ச நிமித்து பேச இயலுதா? அப்ப அவன் இஸ்லாத்துக்கு வருவதற்கு எது தடை? இது தடையா இருக்கா இல்லையா? அவனுக்கு ஓரிரை கொள்கை பிடிக்குது. நம்மள பாக்குறான், ஓரிரை கொள்கைன்னு போய் சொல்றாங்க. அவன் நினைக்கிறான் இவங்க ஓரிரை கொள்கைன்னு பேசத்தான் செய்யறாங்க, இவங்கள்ட்டே கிடையாது. நம்மளாம் பாக்குறோமே, தர்காவில் பாக்குறோமே, நம்ம செய்யற அம்புட்டங்க செய்யறாங்களே. நம்ம தேர் எடுத்து அவனு தானே கூடு இருக்கிறான், பேரத்தனை மாத்திக்கிட்டான். நம்மளும் உண்டியல் வச்சு அவனு உண்டியல் வச்சுதானே இருக்கிறான். நம்மளும் கொடிமரம் ஏத்துனா அங்கேயும் கொடிமரம் தானே. நம்மளையும் பூசாரி வசூல் பண்ணி அடிச்சாருன்னு சொன்னா அங்கே அசத்து உட்கார்ந்து அடிக்கத்தானே செய்யறாரு. நம்மளும் தேங்காய் பழத்தை கொண்டு போனா அங்கேயும் சர்க்கரையை கொண்டு போதானே வேண்டி இருக்குது. என்னங்கடா வித்தியாசங்கிறான். இஸ்லாத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்குது, முஸ்லிம்களுக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லாம இருக்க. அப்ப நம்ம எதுக்கு நீங்க உண்மை முஸ்லிம்களாக வாழ்வது, அவனை மற்றவர்களை இஸ்லாத்தை நேசிக்க வைக்கிறது கூட இது தேவையா இருக்கிறது. இதை நீக்கல என்று சொன்னால் இப்ப என்ன பண்றோம்? மற்றவன் உடுப்பா, இந்த பாரு 3 பேர் இருக்காங்கல்ல, அதை பார்த்து விளங்கின்னு சொல்றோம். இப்ப கொஞ்சம் யோசிக்கிறான், கரெக்ட் தான், இவ்வளவு பேர் கரெக்டா இருக்காங்கல்ல, தர்காவுக்கு போகாம இருக்காங்கல்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நாங்க அப்படியே நொந்து போயிடுறோம். இரண்டாவது கேள்வி என்ன? முன் பப்ளிகேஷனின் புதிய வெளியீடு. மற்றவன் உடுப்பா, இந்த பாரு 3 பேர் இருக்காங்கல்ல, அதை பார்த்து விளங்கின்னு சொல்றோம். இப்ப கொஞ்சம் யோசிக்கிறான், கரெக்ட் தான், இவ்வளவு பேர் கரெக்டா இருக்காங்கல்ல, தர்காவுக்கு போகாம இருக்காங்கல்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நாங்க அப்படியே நொந்து போயிடுறோம். இரண்டாவது கேள்வி என்ன? இஸ்லாத்துல சாதி இல்லை நாங்க சொல்லுவோம், பயங்கரமா சொல்லுவோம். இஸ்லாம் இனிய மார்க்கம் அவனை கூட்டு வச்சுக்கிட்டு இஸ்லாத்துல சாதி இல்ல, இஸ்லாத்துல இந்த மாதிரி பிரிவு கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாம் சமம்,
ஒரு ஆதம் ஹவ்வாவுக்கு தான் எல்லாரும் பிறந்திருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு ஜோடியை தான் படைச்சான். அந்த ஒரு ஜோடியில இருந்து நம்ம எல்லாரும் பல்கி பெருகி இருக்கிறோம். இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் எல்லாமே ஒரு அப்பா ஆத்தாவுக்கு பிறந்தவங்க தான். இதாண்டா இஸ்லாத்தினுடைய செய்தி அப்படின்னு நாங்க பயங்கரமா பெருமையா சொல்லுவோமா? சொல்லி முடிச்சவன அவன் எந்திரிச்சுக்கிட்டு, நீங்க சொல்றது கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனா இல்லையே. என்ன இல்ல? கோட்டாத்து கட்சிங்கிறான், அங்கிட்டு பாக்க தங்கள் கட்சிங்கிறான், இன்னும் ரெண்டு என்ன கீழே கட்சிங்கிறான், அவன் மேல கட்சிங்கிறான், எல்லாம் ஒண்ணுங்கிறீங்க. அவன் கேட்கிறான், அவன் என்ன கேட்கிறான்? இல்லையே உள்ள இருக்குத, எங்கடா எங்கல இருக்கு நம்ம கேட்டோம்னா, இந்த கீழே கட்சி இருக்குல்ல, மேல கட்சி இருக்குல்ல, கோட்டாத்து கட்சி இருக்குல்ல, தங்கள் கட்சி இருக்குதுல, சாவி இருக்குதுல, அனபி இருக்குதுல, மாலிக் இருக்குதுல, ஹம்பலி இருக்குதுல, ராவுத்தர் இருக்குதுல, மரக்கார் இருக்குல்ல, லெப்ப இருக்குல்ல, தக்கினி இருக்குல்ல, அவன் பாட சாதிலி இருக்குதுல, காதிரி அடுக்கிறான் அவன் பாட்டுக்கு. இப்படி குனிய வேண்டியதான். என்ன சமத்துவம்? அட இஸ்லாத்துல இருக்குதுப்பா. நீ செய்யற கூத்துக்கு பாத்தியா நாங்க போய் மாட்ட வேண்டியிருக்கு. நீங்கள் போட்டு இந்த மாதிரி கீழே கட்சி மேல கட்சிங்க நாங்க தண்ணை கட்டுறதா? நாங்க போய் மாட்டிட்டு முடிக்கிறதா? அப்ப நாங்க எதுக்கு இதெல்லாம் பாடுபடுறோம்? எதுக்குப்பா நம்ம கீழே கட்சி மேல கட்சி எல்லாம்? இது கட்சியான அரசியல் நிக்க போறீங்க, தேர்தல் நிக்க போறீங்களா? ஆளுக்கு ஒரு தொகுதியில் நீங்க எம்எல்ஏ போறீங்களா? என்ன கீழே கட்சி? அட எல்லாம் முஸ்லீம்பா. எல்லாருக்கும் ஒரு குரானு, எல்லாருக்கும் ஒரு ஹதீஸ், எல்லாருக்கும் ஒரு நபி, எல்லாருக்கும் ஒரு மார்க்கம். அப்புறம் என்னதுக்குப்பா உங்கள்ட்ட கீழே கட்சி மேல கட்சி எல்லாம்? ஒரு அர்த்தம் எல்லாத்துக்கும். இப்படி மேல போனா எங்க போய் நிக்கும்? ஆதம்ல போய் நிக்கும், எல்லாம் ஹவ்வாவுல போய் நிக்க போகுது. அப்ப ஒரு ஜோடியிலிருந்து எல்லாம் பிறந்து வந்திருக்கும் பொழுது நமக்குள்ள எதுக்கு இதை உண்டாக்கி வச்சிருக்கீங்க? அப்ப இந்த கேள்வியின் போது நாங்க திணறோம். அதுக்கு தான் இந்த மதுகப ஒழிச்சாதான் சரியா வரும். எதுக்கு இறங்க விளங்குதா எங்களுக்கு? இந்த மதுகபு, தரிகா, கீழே கட்சி மேல கட்சி ஒழியாத வரைக்கும் இஸ்லாத்துக்கு மோட்சம் இல்ல. இதை ஒழிச்சு கட்டாத வரைக்கும் மற்றவர்கள் இஸ்லாத்தை முழுசா நேசிக்க மாட்டார்கள். முஸ்லீம்ங்கிற பேர்ல ஒரு கொள்கையில் எல்லாத்தையும் ஒன்னும் சேர்த்து ஆகணும். இதுல என்ன விலை வந்தாலும் சரி, அடிச்சாலும் உதைச்சாலும் சரி, நம்முடைய பாரம்பரியத்தை தகர்க்கிறான்னு சொல்லி நீ வெறுத்தாலும் சரி, விட்ட மாட்டோம். இறங்கி இருக்கமா? இது நாங்கள் இரண்டாவதா சந்திக்கிற ஒரு விஷயம். மூணாவது என்ன? நம்ம இஸ்லாத்தை சொல்லுவோம், இஸ்லாம் அழகான ஒரு மார்க்கம், சடங்கு இல்லை, சம்பிரதாயம் இல்லை, ரொம்ப சிக்கனமான மார்க்கம், கல்யாணத்தை இப்படி நடத்தணும், ஒரு பேரிச்சம்பழத்தை நடத்திட்டு போயிடலாம், 200 ரூபாய் காசு கல்யாணம் பண்ணலாம், இப்படி எல்லாம் நாங்க பயங்கரமா விடுவோமா? இஸ்லாத்துல உள்ளதான் சொல்றோம், இல்லாத சொல்றோம். அவன் எந்திரிச்சிட்டு கேட்பான், ஏங்க நீங்க சொல்றலாம் சரியா இருக்கு, தத்துவம் நல்லா இருக்குது, ஆனா நாங்க பார்த்த வரைக்கும் இஸ்லாம் தானங்க காஸ்ட்லி மார்க்கமா இருக்குது. கேட்கிறான், இஸ்லாம் ஒண்ணுதான் உலகத்துல, அவனுக்கு அதான் தெரியும், பணக்கார மட்டும்தாங்க கடைபிடிக்க முடியும், அப்படி மார்க்கம்ங்க. என்னடா இப்படி சொல்ற? வேற சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க, அங்கேயும் வரதட்சணை இருக்குதுங்க, 10,000 ரூபாய் கேட்பாங்க. உங்க சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் கேட்கறான். ஏழை பாலைக்கு இஸ்லாம் சரி, அவன் கேட்கறான். அப்படி வேற சமுதாயங்களில் வரதட்சணை இருக்குது, உங்க அளவுக்கு இருக்குதா? எந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, அது ஒரு விஷயம். உங்களை விட ஒப்பிட்டு பார்த்தால் முஸ்லீம்கள் வாங்குறதை விட பல மடங்கு கம்மி. 5,000 ரூபாய் வரதட்சணை வாங்க பெருமையா சொல்லிக்குவாங்க. இவன் எவ்வளவு வாங்குறான்? கோடிலாம் வாங்குறாங்க. சில ஊர்ல 50 லட்சம் 70 லட்சம் இருக்குதுங்க, சில ஊர்ல 10 லட்சம் இருக்குது. அதுல உங்க ஊர் சாபக்கடை நான் சொல்லி ஆகணும். வக்கீலுக்கு ரேட் இருக்கிற மாதிரி, டாக்டர் ரேட் இருக்கிற மாதிரி அசர்த்துக்கு ரேட் இருக்கு. இங்க இருக்கா? அசர் வரதட்சணைய ஒழிக்கிற ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கிற மார்க்க அறிஞருக்கு கூட ஆலிமுசா மாப்பிளைக்கு இவ்வளவு, டாக்டர் மாப்பிளைக்கு இவ்வளவு. எவ்வளவு எங்க போய்கிட்டு இருக்கிறீங்க? இதையெல்லாம் சொன்னாங்களா யாராவது? அப்ப இந்த கேள்விக்கு நாங்கள் முழிக்கிறோம். பேர் வைக்க முடியலைங்கிறான். நாங்க வர தயாரா இருக்கிறோம்ங்க, ஆனா எங்கிட்ட பணம் இல்லப்பா அப்படிங்கிறான். பணத்துக்கும் வர்றதுக்கு என்னடான்னு கேட்டா, பணம் இருந்தா தாங்க உங்க சமுதாயத்தில் எங்களுக்கு வாழ முடியும். பேர் வைக்கிறதுக்கு ₹1,00,000 வேணுங்க. ஒருத்தன் செத்து போனா கூட ஆட்டை எடுத்து சோறு கொடுக்க சொல்றிய, நாங்க எங்க போறதுங்கிறான். செத்து போனா காஸ்ட்லியா இருக்கு பணம். ஒரு முஸ்லீம் வீட்டுல மௌத்தா போனா அவன் மௌத்தாயிட்டான, புருஷன் போயிட்டானு நொந்துகிட்டு இருக்கா இவ. அவளை மொட்டை அடிச்சு அவள்கிட்ட காசை வாங்கி இருக்கிற இருப்பெல்லாம் எடுத்து நகையை கொண்டு வித்துவிட்டு 500 ரூபாய் சோத்த போட்டு விடு. 5 ஆட்டாரு. இது ஏழைப்பாளையலுக்கு இருக்க முடியுமா கேட்கிறான். அப்படி நான் மிக கற்பனையா சொல்லல, நாங்கள் சந்தித்தது இதெல்லாம்.
அப்ப பேர் வைக்க முடியல, ஒரு சுண்ணத்து விட முடியல, ஒரு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வர முடியல, என்னங்கடா எல்லாத்துக்கும் கூட அநியாயம் பண்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை நாசப்படுத்தி மார்க்கத்தை விரும்பி நேசிக்கிறான், இந்த நடத்தையால கெட்டு விரட்டி விடுறீங்களே என்று நொந்து போய்தான் முஸ்லிம்களை உண்மை முஸ்லிம்களாக வாழச் செய்வது என்ற அஜெண்டாவை கையில் எடுத்து எல்லாத்தையும் கவனிக்கிறோம். எல்லா விஷயங்கள்லையும் இந்த பித்ராவை சொன்னார, பித்ரான்னு சொன்னார்ல, பித்ரான்னு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்திருக்கிறோம், நாங்களும் அசர்த்தா இருந்திருக்கிறோம். பித்ரான என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பெருநா தொழுவ முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரும் கையில வச்சுக்கிட்டு கொண்டாந்து அசர்த்து கொடுப்போம், பித்ரா வச்சுக்கிறோங்க. அம்புட்டு பேர் இன்னைக்கு பித்ராண்டா என்னங்கிற ஒரு தத்துவத்தை இன்னைக்கு எவ்வளவு அழகா சொல்லி தரோம். இந்த ஜமாத்து செயல்முறைப்படுத்துறோம். செல்வந்தர்கள் வசூல் பண்றோம். இப்படி தலைமையில நாங்கள் அறிவித்து எங்கள் தலைமைக்கு வந்த ரூபாய் 28 லட்சம் ரூபாய் வசூல் பண்றோம். அதுபோல் நீங்களே வசூல் பண்ண சொல்றோம். தலைமைக்கு வந்த ரூபாய்களை எல்லா பகுதிக்கும் பிரிச்சு கொடுக்கிறோம். அங்க என்ன பண்றாங்க? ஒருத்தர் பெருநாளை கொண்டாடுவதற்கு எவ்வளவு என்னென்ன வேணுமோ, அரிசி, தேங்காய், சேமியா, எண்ணெய் பாக்கெட்டு, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, இது மாதிரி கறி வாங்குற, இறைச்சி வாங்குறதுக்கு ஒரு 100 ரூபாய் காசு, இப்படி எல்லாம் வைத்து பொட்டணம் கொண்டு போய் வீட்டில் கொண்டு கொடுக்கிறோமே. இதை எத்தனை ஊர்கள் இன்னைக்கு அமுல்படுத்தி எத்தனை ஏழை வீடுகள்ல பணக்கார வீட்டுல மாதிரி பெருநா கொண்டாடுறாங்க. ஏன் இந்த சுண்ணத்தை நபிகள் நாயகம் சொன்ன இந்த சுண்ணத்தை நீங்கள் மௌத்தாக்கி வச்சிருந்தீங்களே, அதை ஹயாத்தாக்குவதன் மூலமாக நாட்டுக்கு நல்லது ஏற்படுச்சா கெட்டது ஏற்படுச்சா? ஏன் இந்த பித்ராவை நீங்க இத்தனை வருஷம் சொல்லல? ஏன் செய்யல? கீழே கட்சி செஞ்சா மேல கட்சி செஞ்சா? இத கோட்டத்து கட்சியில் செஞ்சாங்களா? ஏன் ஜமாத் உலமா செஞ்சீங்களா? அப்ப இந்த ஏழைகளை பற்றி அக்கறை செலுத்தணும் இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிறதுனால தானே இதை அமல்படுத்தணும். இந்த பெருநாள் வருஷத்துக்கு 2 பெருநாள் வருது. இந்த 2 பெருநாள்லயாவது ஒரு பெண்கள் தொழுகையில கலந்து கொள்ளட்டுமே அப்படின்னு இஸ்லாம் என்ன பண்ணுது? பெருநாள் தொழுகையில் பெண்களும் கலந்து கொள்ளணும் உத்தரவு போடுது. இந்த சுண்ணத்தை உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? பெண்களையும் ஆண்கள் மாதிரி தொழுகைக்கு அனுமதிச்சாங்களா? ஓபன் பிளேஸ்ல திடல்ல தொழுகைக்கு ஏற்பாடு செஞ்சாங்களா? இந்த ஜமாத் சில ஊர்களில் இருந்தது. இந்த ஜமாத் வந்த பிறகுதான் பரவலாக எல்லா இடங்களிலும் இந்த சுண்ணத்து ஹயாத்தாக்கப்படுகிறது. ஒரு கிரகணம் வருது, கிரகணத்துக்கு தொழுகை இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரிஞ்சு? இந்த ஜமாத் வர்றதுக்கு முன்னாடி அவங்க நினைக்கிறாங்க, இதையெல்லாம் மறந்துட்டு நினைக்கிறாங்க இவங்க வரலாற்றாங்க. புரியுது அவங்களுக்கு என்னன்னு தௌஹீத் ஜமாத்னா? அப்ப இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் சுன்னாவுல சொல்லப்பட்ட அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி சரியான மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு செல்வோம், தவறானதை நீக்குவோம். இந்த ஒரு அஜெண்டாவை இரண்டாவது செயல் திட்டமாக இந்த ஜமாத் கையில் எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற 2 திட்டம் வழங்கிருச்சா? 2. மூன்றாவதாக நாங்கள் என்ன செயல் திட்டம் வைக்கிறோம் கேட்டா, சமுதாய சேவை. வெறும் வணக்கம், வழிபாடு, தொழுகை, நோன்பு இதோடு நிறுத்திக் கொண்டால் அதுக்கு பேர் இஸ்லாம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மட்டும் சொல்லித் தருவதற்கு வரவில்லை. அண்டை வீட்டாரை பற்றி சொன்னார்கள், ஏழைகளை பற்றி சொன்னார்கள், அனாதைகளை பற்றி சொன்னார்கள், சிறைவாசிகளை பற்றி சொன்னார்கள், கடன்பட்டவர்களை பற்றி சொன்னார்கள், நோயாளிகளை பற்றி சொன்னார்கள், வலிமை குறைந்தவர்களை பலவீனர்களை பற்றி சொன்னார்கள், முதியவர்களை பற்றி சொன்னார்கள், பெண்களை பற்றி சொன்னார்கள், பாதிக்கப்பட்டவர்களை பற்றி சொன்னார்கள், திக்கற்றவர்களை பற்றி சொன்னார்கள். இவங்களுக்கெல்லாம் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். வீட்டுக்கு செய்ய வேண்டியது சொன்னார்கள், தெருவுக்கு செய்ய வேண்டியது சொன்னார்கள். இப்படி சமுதாய சேவைகள் எல்லாம் மார்க்கத்தின் ஒரு அங்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். இந்த விஷயங்களில் முஸ்லிம்கள் ரொம்பவும் பின்தங்கி இருந்தார்கள். 10 வருடத்திற்கு முன்னால் சமூக சேவையில கடைநிலையில் இருந்தவர்கள் யார்? முஸ்லிம்கள் தான். ஒரு வெள்ள நிவாரணமா அங்கே முஸ்லிமை பார்க்க முடியாது. ஒரு புயலா முஸ்லிமை பார்க்க முடியாது. ஒரு சுனாமியா முஸ்லிமை பார்க்க முடியாது. ஒரு விபத்தா அங்கே உதவுவதற்கு முஸ்லிமை பார்க்க முடியாது என்கிற ஒரு நிலைமை 15-12 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழகத்திலே இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மார்க்கத்தை மட்டும் வணக்கத்தை மட்டும் செய்துவிட்டு ஊரை பார்க்காம உலகத்தை பார்க்காம பாதிக்கப்பட்டவனை பார்க்காம தருதலை போல நடந்து கொள்ளக்கூடிய மார்க்கத்தை நமக்கு தந்தார்கள் என்று சொல்லி விளக்கி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியில கிடக்கிற ஒரு முள்ளை அப்படி ஓரமா எடுத்து போட்டா தாண்டா நீ மூமினு. மூமின்டா யாரு, முஸ்லிம்டா யாரு? அடுத்தவனுக்கு இந்த முள் தைக்கும் என்றால் அந்த முள்ளை ஓரமா எடுத்து போடு, அவன்தான் முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களா இல்லையா? இமாத்தத்துல் அதா அனித் தரீக் ஷோபத்து மின் ஷோபில் ஈமான். வீதியில் கிடக்கிற முள்ளை எடுத்து ஓரமாக போடுவது ஈமானுடைய இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதி. அதுவும் உன்கிட்ட இருந்தா தான் உங்ககிட்ட இஸ்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் வாகனத்தில் ஏற முடியாமல் தடுமாறும் பொழுது அவனை துயினுர் ரஜுல் அலா தாபத்திகி, ஒரு வாகனத்தில் ஏற முடியாதவனை வாகனத்தில் ஏறி உட்கார வைத்தால் அதுவும் இஸ்லாம், அதுவும் ஒரு முஸ்லிம் செய்யணும். ஒருத்தன் போய்கிட்டே இருப்பான், வண்டி மீது ஸ்டார்ட் ஆகாது, அவன் பாவம் சின்ன பையலா இருப்பான், நிப்பாட்டி வச்சு இருப்பாங்க நல்லு, அப்படி செய்யணுமா இல்லையா? அதான் நான் போயிட்டு இருக்கிறது, நவாடு போயிட்டு இருக்கிறது, அவன் முஸ்லீம் இல்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வண்டியில ஏறி உட்கார்ந்து இருக்கான், கீழே சாட்டை விழுந்துருச்சு, வாகனத்தில் இருந்து கீழே விழுந்த சாட்டை எடுத்தவனுக்கு நீ கொடுத்தால் அது இஸ்லாம், அது இஸ்லாத்துல ஒரு நல்லறம், அதெல்லாம் நீ செய்யணும், ஒரு முஸ்லீம் செய்யணும். வீதியில மக்கள் நடமாடுகிற இடத்துல மலஜலம் கழிக்காது, அது சாபத்துக்குரிய காரியம். நீங்க போற இடத்துல கழிச்சுக்கிட்டு இருக்கிறான், அதை பத்தி அறிவுரை சொன்னோமா? பிற சமுதாய மக்களுக்கு எடுத்து சொன்னோமா? அடை மலம் கழிச்சிட்டு கழுவுறீங்களா, சிறுநீர் கழிச்சிட்டு ஏன் கழுவ மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டீங்களா? சிறுநீர் கழிப்பதனாலும் கிருமிகள் வருதா இல்லையா? அது கழுவலன்னா உனக்கு நோய் வருமா இல்லையா அப்படின்னு விளக்கி, அடே சிறுநீர் கழிக்கிறியப்பா, அந்த மாசத்தை எவ்வளவு பேர் பார்த்து நொந்து போனா, அதுக்குன்னு ஒதுக்கி போய் கழிக்க மாட்டீங்களா? 1000 பேர் பாக்குற மாதிரி தான் கழிப்பீங்களா? இப்படி எல்லாம் சொல்லி அதை சரிப்படுத்தணும் என்பது எது? இஸ்லாத்தினுடைய ஒரு அம்சம். இந்த மாதிரி சமுதாயத்திற்கு செய்கிற பணிகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கஷ்டத்தை நீக்கிறது, கடனுக்கு உதவி செய்யறது, இப்படி நிறைய விஷயங்களை, சமூக பணிகளை கற்றுத் தந்தார்கள். அதையெல்லாம் யார் எப்ப நடைமுறைக்கு வருது? ஒரு நல்ல செய்தி. இன்னைக்கு மனிதனுக்கு ரொம்ப தேவையான சமூக சேவை என்ன தெரியுமா? ரத்தம். இன்னைக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் அதிகமா நடக்குது. இந்த காலத்துல தண்ணி அடிச்சுட்டு ஓட்டுறான், கண்ணு மண்ணு தெரியாம ஓட்டுறான், லைசன்ஸ் ஓட்ட தெரியாதவன் காசை கொடுத்து லைசன்ஸ் வாங்கிட்டு வண்டியை ஓட்டி மோதுறான். மனிதனுக்கு ரத்தம் தேவைப்படுகிறது. ஒரு பிரசவத்துக்கு ஒரு பெண்ணை சேர்க்கும் பொழுது ரத்தம் கொடுக்க ஆள் தயாரா இருந்தால்தான் அவள் பிழைக்க முடியும். ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல இருக்கிறவனை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கும் பொழுது அவனுக்கு தேவையான ரத்தம் இருந்தால்தான் அவனை பிழைக்க வைக்க முடியும். ரத்தம் கிடைக்கணும், ஓடிக்கிட்டு ரத்தம் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த ரத்தம் என்பது உயிர் காப்பதற்கு ரொம்ப அவசியம் என்கிற நிலையில நம்ம அசர்த்துமார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அது ஹராம்டார்கள். நம்ம அசர்த்துமார் என்ன பண்ண, அந்த காலத்துல ரத்தம் கொடுக்கிறதா, அதெல்லாம் செய்யக்கூடாது, மார்க்கத்தில் இல்ல, ரத்தம் ஹராம், குர்ஆன்ல இருக்குது. என்ன குர்ஆன்ல இருக்குது? ரத்தம் கொடுக்க ஹராம் குர்ஆன்ல இருக்குதா? திங்கிறத பத்தி பேசும் பொழுது ரத்தத்தை திங்காதுன்னு எல்லாம் சொல்றான். அதோட சேர்த்து சொல்றான், நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட்டால் அது கூட குற்றம் இல்லைங்கிறான். நிர்பந்தத்திற்கு உள்ளாகிவிட்டால் ஒண்ணுமே கிடைக்கல, திங்காடி செத்து போயிருவேன், ரத்தம் தான் கிடைக்குது, செத்து போன ஆடு தான் கிடைக்குது, செத்து போன கோழி தான் கிடைக்குது, இது திங்கலன்னு நான் செத்து போயிருவேன், திங்கலாம், குற்றம் இல்ல. அப்ப ரத்தம் அந்த மாதிரி நேரத்தில் ஆட தேவைப்படுது. ரத்தங்கிற நல்ல புஷ்டி ஏத்துருக்க ரத்தம் வாங்குறான், கொஞ்சம் டயர்டா இருக்கிறேன், கொஞ்சம் ரத்தம் ஏத்துறீங்களா? இப்படியா ரத்தம் ஏத்துறா? இப்படி குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 2 பாட்டில் ஏத்துறீங்களா அப்படியே கேட்கிறோம். கேட்டா ஏத்துவானா? அட அது எதுக்கு தான் தேவை? ரத்தம் உயிர் காக்கிறதுக்கு தேவை. இந்த ரத்த தானத்தை கொடுக்கிறதுல கல் நெஞ்சக்காரர்கள், சுரண்டல்காரர்கள் அதை மறைக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவான்? ரத்த தானம் பேங்குக்காரர், வங்கி தான் ரத்தம் புறம் செய்வான். நீ பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இந்தியன் வங்கி, கனரா வங்கி இவர் ரத்த தானம் பண்றான். எது? மக்களுக்கு கடனை கொடுத்துட்டு சுரண்டவன், மனிதாபிமானம் இல்லாதவன், அதை மறைக்கிறதுக்காக வேண்டி எங்கள்கிட்ட இறக்கம் இருக்குன்னு காட்டுறதுக்காக என்ன செய்வான்? அவன் ஊழியர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் வாங்க ரத்த தானம் கொடுப்போம். ரத்த தானம் கொடுத்தா யார் கொடுப்பா? மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்தாத இந்த வங்கியில தான் பேங்குக்காரனுக்கான இவனுவ தான் ரத்த தானம் கொடுப்பாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? 2005 ரத்த தானம் கொடுத்தவர்களை லிஸ்ட் எடுத்து தமிழகத்தில் விருது கொடுக்கிறார்கள். முதல் இடம் சாய்பாபாங்கிற ஒரு அறக்கட்டளைக்கு வருது.
அவர்கள் அதிகமான ரத்தம் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது இடத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 2005 பெற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். 2006 முடிந்து இப்ப 7 போயிட்டு இருக்கிறது. 2006 கணக்குகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் அதுல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முதல் இடத்திலே வந்து நிற்க போகிறது. அந்த நல்ல செய்தி விரைவிலே உங்களுக்கு வந்து சேரும். அப்ப இந்த இவ்வளவு பெரிய சமுதாயம் 87% இருக்கிறான், மற்ற எல்லாரும் சேர்ந்து நம்ம 13 தான் இருக்கிறோம். அரசாங்க கணக்குப்படி பார்த்தா நம்ம 7 தான் இருக்கிறோம். போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவன் சொல்லப்படி வச்சுக்கிறோம், 7 இருக்கிறோம், மற்றவர்கள் 93 இருக்கிறார்கள். அப்ப யாரு ரத்தம் ஜாஸ்தியா கொடுக்கணும்? 100 பேர் ரத்தம் கொடுத்தா நம்ம 7 பேர் தானே இருக்கணும். நாட்டிலேயே முதல்ல இருக்கிறோம் யாரு? முஸ்லீம். இந்த உங்க ரத்தம் யாருக்கு போகுது? இது முஸ்லீமுக்கா கொடுங்கன்னு சொல்லி ரத்த தானம் பண்றீங்க. உங்க ரத்தம் யாருக்கு போகுது? எல்லாருக்கும் போகுது. ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு சேமித்து வைக்கப்பட்டு அடுத்தவனுடைய உயிர் காப்பதற்கு பயன்படுத்துகிற ரத்தத்தில் முதலிடம் இந்த தௌஹீத் ஜமாத் சார்பாக முஸ்லிம் சமுதாயத்தின் ரத்தம். சமூக பாத்தீங்களா எங்க கொண்டு நிப்பாட்டுறோம்? இது என்னத்தை ஏற்படுத்துது? இஸ்லாம் சொல்ற ஒரு கடமையை நாங்கள் செய்தவர்களாக ஆகிறோம். இரண்டாவது, இஸ்லாம் இப்படி மார்க்கமா? ரத்தத்தை ஓட்டுறவங்க சொல்லி தெரிஞ்சாங்க, ரத்தம் கொடுக்கிறானடா, அடுத்தால காப்பாத்துறானே, சாதி மத பேதம் இல்லாம அவன் ரத்தம் தானே உதவுது. சென்னையில எந்த மருத்துவமனைக்கு போனாலும் சரி, சேர்த்து விட்டால் நீங்க தௌஹீத் ஜமாத்துக்கு போங்க, ரத்தம் தருவாங்க, அனுப்பி வைக்க. சென்னையில RSS காரர்கள் நடத்துகிற ஆஸ்பத்திரியா இருந்தாலும் பெட்ல சேர்த்துட்டு ரத்தம் வேண்டாம் என்ன செய்யறான்? நீங்க அரண்மனை காரத்திற்கு போங்க, மண்ணடியில அங்க தௌஹீத் ஜமாத்னு ஒரு ஆபீஸ் இருக்கு, அங்க போனா உங்களுக்கு ரத்தத்துக்கு ஏற்பாடு செய்வாங்க. அரசாங்க ஆஸ்பத்திரியில அதான் சொல்லி அனுப்புறான். அப்ப இது என்ன மக்கள்கிட்ட என்ன ஏற்படுத்தும்? நம்ம கடமையை செய்கிறோம், இதெல்லாம் கவனம், இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு ஒருங்கிணைத்து எல்லா பகுதிகளுக்கும் அறிவித்து இது ஒரு நல்ல சேவை, விடாதீங்க, செய்யுங்க. உங்களுடைய ரத்தத்தின் மூலமா ஒருத்தன் பொழைச்சான்னு சொன்னா அவன் வாழ்றதுல ஒரு நன்மை உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நம்மனால இவன் பொழைச்சான், அவன் செய்யற நல்ல ரத்தத்துல உனக்கு பங்கு வருமா வராதா என்று நாங்கள் மக்களுக்கு விளக்கி உங்களுக்கு நிரந்தர நன்மை தரக்கூடிய காரியத்தை செய்கிறோம். சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை ஒசத்திரமா இல்லையா? இப்படி திட்டமிட்டு பர்ஃபெக்டாக ரத்த தானம் செய்கிற அமைப்பு இதுக்கு முந்தி இருந்ததா? இன்னைக்காவது இப்படி இருக்கிறதா? நமக்கு கீழே தான் இருக்கிறது, மேல இல்ல. அப்ப இது ஒரு நல்ல பணிகள், நாங்கள் சமூக பணி. இரண்டாவது பணின்னு சொல்றேன், இது சமூக பணி. சுனாமியில தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகள் பாதிக்கப்பட்ட பொழுது, குமரி மாவட்டம் பாதிக்கப்பட்ட பொழுது, நாகை மாவட்டம் பாதிக்கப்பட்ட பொழுது, கடலூர் மாவட்டம் பாதிக்கப்பட்ட பொழுது, அந்த பாதிப்பிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் 95% இருந்தார்கள் என்ற நிலையிலும் இந்த ஜமாத் சுனாமிக்கு நிதி திரட்டியது. நமக்கு தேவை, நம்மள மதவெறியர்கள் சித்தரிக்கிறார்கள். இல்லடா, உன்னைய மிஞ்சின மனிதாபிமானம் உடையவர்கள் நாங்கள். எங்களுக்கு நபிகள் நாயகம் கற்றுத்தந்த மனிதாபிமானத்தை வேறு எவனும் கற்றுத்தர முடியாது என்று சொல்லி, நான் கேட்கிறேன், சுனாமியில கடற்கரை ஓரத்தில் யாருங்க இருப்பா? யார் இருப்பா? மீன் பிடிக்கிறவர்கள் இருப்பார்கள். மீன் பிடிக்கிறவர்கள் யாராக இருப்பார்கள்? முஸ்லீம்கள் ரொம்ப கம்மியா இருப்பார்கள், ரொம்ப 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 குறைவாக இருப்பார்கள். கடல் தொழில் செய்பவர்கள் முஸ்லீம்ல ரொம்ப கம்மி. இது நமக்கு தெரியுமா இல்லையா? போயிட்டு பாருங்க, நமக்கு என்ன, நம்ம ஆட்களா அப்படி நாங்க இருந்தோமா? நிதி திரட்டமா? கொட்டினார்கள் நிதி. எவ்வளவு நிதி? 75 லட்சம் ரூபாய்கள். ஒரு பெரிய இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிக விற்பனையாகிற பத்திரிகை என்று அறிவிக்கிறான், அவனுக்கு திரட்ட முடியவில்லை, நமக்கு முடிகிறது. இந்த சமுதாயம் வாரி வாரி கொடுக்கிறது. ரொக்கம் 75 லட்சம் ரூபாய், பொருள்கள் 1.25 கோடி ரூபாய். பொருள்கள்னா பாய்களாக, தலையணைகளாக, அடுப்புகளாக, பிஸ்கட்டுகளாக, சோப்புகளாக, எண்ணெய் பாக்கெட்டுகளாக, இப்படி பொருள்களாக, பெட்ஷீட்டுகளாக, இப்படி பொருள்களாக கொண்டு வந்து குவிக்கப்பட்டது 1.25 கோடி ரூபாய். இந்த ஊரில் இருந்து எத்தனை லாரி? 3 லாரிகளில் இந்த கடையநல்லூரில் இருந்து இந்த சமுதாய மக்களிடத்தில் அரிசியை திரட்டி கொண்டு போய்
யாரு கொடுத்தோம்? நீ வந்து இந்து கடையில வாங்க, முஸ்லீம் கடையில வாங்குங்கிறியாடா? அடே உனக்கு நாங்க சோறு போடுறோம் வா. நீ கெட்ட செஞ்சா நாங்க நல்ல செய்யறோம் வா. RSS போவானா? இந்த முன்னணிக்கு வேலை இருக்குமா? என்ன யாரை பார்த்துடா சொல்றீங்க? எந்த சமுதாயத்திடா சொல்றீங்க? அவன் கேட்க மாட்டானா? அவன் சட்டையை பிடிச்சு கேட்பான். முஸ்லிம்களை பற்றி பேசினால் நீங்க பேச வேண்டாம், அவன் கொடுப்பான் பதிலடி. அப்ப முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிலையில இப்படி கடையநல்லூரை போல எத்தனை ஊர்களில் இருந்து லாரிகளாக அரிசிகளையும் பருப்புகளையும் பொருள்களையும் ஏற்றிக் கொண்டு சென்று அங்கே பல நாட்கள் தூங்காமல் முகாமிட்டு மாநில நிர்வாகிகள் பலர் அங்கே தங்கி இருந்து அங்கேயே முகாமிட்டு அங்கே மருத்துவ முகாம் அமைத்து தேவையான எல்லா உதவிகளையும் செய்து வாங்கி 75 லட்சம் ரூபாயையும் ரொக்கமாக விநியோகித்தோம். ஏன் கொடுத்தோம் ரொக்கமா தெரியுமா? பொருளா கொடுத்தா ஊழல் வரும். பொருளா கொடுத்தா என்ன வரும்? வாலி கொடுத்தோன்னு எழுதலாம். 5 ரூபாய்க்கு வாங்கின வாலி 50 ரூபாய் எழுதலாம். வாலி கொடுத்த வகையில் எழுதுனா முடிஞ்சு போச்சு. ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் ரொக்கத்தை கொடுத்து 7000 ரூபாய் எழுத இயலுமா? எப்படா 7000 ரூபாய் தந்தன்னு கேட்டுருவான். 2000 ரூபாய் பொருளை கொடுத்துட்டு 7000 ரூபாய் எழுதலாம். அப்ப நாங்க மசோதா பண்றோம், நம்ம பொருளாக கொடுக்கக்கூடிய 75 லட்சம் ரூபாயையும் அவன் என்னதான் கஜகரணம் போட்டாலும் பொருளா கொடுக்க கூடாது. பொருளா கொடுத்தால் அது ஊழலுக்கு வழிவகுக்கும். ஊழல் செய்ததாக இந்த சமுதாயத்தை பற்றி அவன் நினைக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொக்கமாக வைத்து வீதியாக வைத்து பாதிக்கப்பட்ட முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு 95% பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு 5% என்கிற வகையில சுனாமியை விநியோகித்து நில் பேலன்ஸ் கணக்கு காட்டிய ஒரே இயக்கம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். பேலன்ஸ் இல்லை. சுனாமிக்கு என்ற வந்த பணத்தில் 10 பைசாவும் சுனாமி சம்பந்தமில்லாத காரியத்திற்கு செலவிடப்படவில்லை. அதே நேரத்தில் நம்ம சமுதாயத்தில் சில பேர் நாங்கள் சுனாமிக்கு வசூல் பண்றோம் என்றார்கள். நம்ம அளவுக்கு வசூல் பண்ணவில்லை. ஆனா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இவ்வளவு பெரிய பயங்கரமான பாரதூரமான மறுமையில நிரந்தர நரகத்தை அடைகிற அளவுக்கு ஒரு பாவத்தை செய்தவர்களை சில பேர் தூக்கி பிடிக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. யார் பணம் கொடுத்தான்? வெளிநாட்டில் உள்ளவன் 50,000 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து அந்த வேலைக்கு போனவன் 1 மாச சம்பளத்தை அனுப்புறான். சுனாமியால் நம்ம தமிழகம் பாதிக்கப்பட்டு விட்டது. நம்ம மக்கள் பாதித்து தெருவில் நிற்கிறார்கள். நம்ம வீட்டுக்கு பணம் அனுப்பாவிட்டாலும் அந்த மக்களுக்கு போட்டு பொண்டாட்டியை திருப்திப்படுத்தி விட்டு 1 மாத ஊதியத்தை கொடுத்தவன் எத்தனை பேர்? நம்ம மக்கள் பாதித்து தெருவில் நிற்கிறார்கள். நம்ம வீட்டுக்கு பணம் அனுப்பாவிட்டாலும் அந்த மக்களுக்கு போட்டு பொண்டாட்டியை திருப்திப்படுத்தி விட்டு 1 மாத ஊதியத்தை கொடுத்தவன் எத்தனை பேர் நம்பி கொடுக்கிறான்? என்ன சொல்லி வசூல் செய்தார்கள் தெரியுமா? என்ன சொல்லி வசூல் செய்தார்கள்? நாங்கள் வசூலித்து சுனாமி பாதித்த பகுதிகளிலே பாதித்தவர்களை கணக்கெடுத்து எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுப்போம். வசூல் பண்ணது வசூல் பண்ணும்போது சொன்னது, அவங்க பத்திரிகையில் எழுதுனது, தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருந்தது. கொடுத்தவன் என்ன நினைச்சு கொடுத்தான்? நம்ம கொடுக்கிற காசுல ஒருவன் வீடு கட்டி வாழப்போகிறான், அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். நம்ம கொடுத்த காசுல ஒரு திக்கற்றவன் வாழ்க்கை நடத்த போகிறான், அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். அப்படி நினைத்து கொண்டு கொடுத்தானே, அந்த பணத்தை வாங்கி ஆந்திராவுல நாங்கள் பைக் வாங்கி கொடுத்தோம் எழுதுறாங்க. ஆந்திராவுல பைக் வாங்கி கொடுத்தான், கணக்கு காட்டுறான் பேப்பர்ல. ஆந்திராவில் 2 வீலர் வாங்கி கொடுத்த வகையில் எழுதுறான். அட சுனாமி ஆந்திராவுல வந்துச்சு, தமிழ்நாட்டில் வந்துச்சு, அதை சொல்லித்தான வசூல் பண்ணீங்க. ஆந்திராண்டா நீங்க இன்னும் கேட்காம போறீங்க. ஆந்திராவில் பைக் வாங்கி கொடுத்த வகையில் ஒரு தொகையை எழுதுறான். வலை வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுத்த வகையில் எழுதுறான். வலை வாங்கினான்னு எழுதல. அட அட்வான்ஸ் தானடா கொடுத்தீங்க, மீதி கொடுத்தீங்களா இல்லையாடா? வலை வாங்கினீங்களா இல்லையாடா? எத்தனை வலைடா வாங்கினீங்க? வாங்கி யாருக்குடா கொடுத்தீங்க? எழுதிருக்கான் கணக்கு, வெளியிட்டிருக்காங்க கணக்கு, பகிரங்கமா வெளியிட்டான். அட்வான்ஸ் வலைக்கு அட்வான்ஸ் இன்னைக்கு நிக்குது. அட்வான்ஸ் கொடுத்தா எவ்வளவு கொடுப்போம்? ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை பேசி
அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா மீதி 9 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்ல, கொடுத்தா தானே வீடு சொந்தமாவும். வள வாங்குனியா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அட்வான்ஸ் நிக்கிற மீதி என்ன ஆச்சு? அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? நாங்க கேட்ட பிறகு ஊழல் பண்ணிட்டான்னு சொன்ன பிறகு இந்த ஆந்திரா பைக் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு முடிச்சு 35 லட்சம் ரூபாய் இருப்புன்னு போடுறாங்க. அப்புறம் தான் போடுறாங்க. வசூலிச்சது 60 ரூபா, கொடுத்தது எவ்வளவு? 25 ரூபா, 35 ரூபாய் இருப்பு. இருப்பு எப்ப போடுறான்? வருஷம் 1.5 வருஷத்துக்கு பிறகு கள்ள கணக்கு எழுதி விட்டார்கள், திண்டு விட்டார்கள் போய் பேசின பிறகு அப்ப கூட அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து எழுத முடியல. இன்னும் 35 வச்சிருக்கிறோம். என்னடா பண்ண போறீங்க? 35 ரூபாய்க்கும் சுனாமி பேரிடர் பாதுகாப்பு மையம் நாகூர்ல அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டி அவங்க இயக்கத்துடைய சொத்தா பதிவு பண்ணிக்கிட்டாங்க. வாங்கி இது சுனாமி வந்தா வந்து தங்கிக்கிடுவாங்களாம். எதுல? அந்த கல்யாண மண்டபத்தை கட்டிவிட்டு மறுபடியும் வகி நாகூருக்கு தான் அடுத்த சுனாமி வரப்போகுது. அல்ல வகி அனுப்பிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க? அடுத்த சுனாமி நாகூர்ல வரப்போகுது, வந்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இதை வந்து தங்கிக்கிறது. அந்த கட்டினது இருக்க இந்த வந்த சுனாமியில சுனாமி வந்தா பிறண்டும். இப்ப ஏற்கனவே வந்துச்சு சுனாமி, அந்த சுனாமி வர வேணாம். அதுல காவாசி சுனாமி வந்தா அது அவுட்டு. சுனாமி பாதுகாப்பு மையமா, சுனாமி பேரிடர் பாதுகாப்பு மையம் என்று சொல்லி கட்டி இடத்தை வாங்கி அவங்களுடைய இயக்கத்தின் பேர்ல பட்டா போட்டு பதிவு செய்து கொண்டு அவன் சொத்தா வச்சுக்கிட்டானே. இந்த பாவத்துக்கு பிறகும் நீங்கள் துணையா நின்றா நல்லா கேட்க மாட்டாங்க. யாரு பிச்சைக்காரன் திருவோட்டுல பிச்சைக்காரன் திருடுறான அவனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு பணக்காரன் வாங்கின காசா இது? நீ ஆடம்பரத்துக்கு வாங்கின காசா? எதுக்கு வாங்கின? திக்கற்ற அந்த பிச்சைக்காரரோட கேவலமா நின்றாங்களே அந்த மக்களுடைய காசை எடுத்து என்ன பண்றான்? எல்லாரும் தானே சொன்னீங்க, யோசிச்சு பார்க்கணும். இவங்க எப்படி நடக்கிறான், அவன் எப்படி நடக்கிறான்? இப்படி ஒரு ஜமாத் வேணும். ஏன் நாங்களும் இது மாதிரி ஒரு கட்டிடத்தை வாங்கி கட்டுற பெரிய விஷயமா? எங்களுடைய ப்ராப்பர்ட்டியா இது இருக்குமா? காலகாலத்துக்கு 75 லட்சம் ரூபாய்க்கு நாகப்பட்டினத்தில் பெரிய அரண்மனை மாதிரி கட்டி அதை வாடகைக்கு விட்டு நாங்க சம்பாரிச்சுட்டு போயிட்டு இருப்போமே. கேட்டா சுனாமி வரும்போது படுத்துக்குவாங்க. நீ என்ன சொன்ன? என்ன சொல்லி வசூல் பண்ணன? அதுக்கு பிறகு நம்பிக்கிட்டு பாருங்களேன் எங்க போயிட்டாங்கன்னு பாருங்களேன். சுனாமி 1/10 ஒரு மனுஷன் திருந்துறதுக்கு யாரு மடியில கைய வச்சிருக்கிறாங்க? இதுக்கு பிறகு நீங்க சமுதாயமா பித்ராண்டு? நாங்க வசூலிச்சோம்ல, வசூலிச்சது இன்ன ஊர்ல இவ்வளவு வந்து 28 லட்சம் ரூபாய் போட்டோம்ல. கடைநல்லூருக்கு எவ்வளவு, மேலப்பாளையம் எவ்வளவு, கும்பகோணம் எவ்வளவு, தஞ்சாவூர் போட்டமா இல்லையா? 28 லட்சம் ரூபாயையும் ஒரு பைசா நாங்கள் வைத்துக் கொள்ளாமல் என்னென்ன ஊருக்கு எவ்வளவு எவ்வளவு கொடுத்தோம் சொல்லி ஆதாரத்தோட எங்கள் உணர்வு பத்திரிகையில வெளியிட்டோமே. நீனு தானே பத்திரிகை நடத்துற, நீனு தானே பித்ராண்டு வசூல் பண்ணன. அந்த பித்ராவை வசூல் பண்ணி கொடுத்தாங்களா? நம்மள பாதியாவது வசூல் பண்ணினார்கள். வெளிநாட்டில் வாங்கி அனுப்பினார்கள். அதை வாங்கி கொண்ட அவருடைய தலைமை ஒரே அமுக்கி விட்டதை தவிர கொடுத்தார்களா? சமூக பணி செய்யறேன்னு செய்யறான், வெளிப்படையாக தெரியணும். உங்க கண்ணுக்கு முன்னாடி காட்டுவோம் இந்த ஜமாத். இப்படி எல்லாம் குற்றச்சாட்டுக்கு ஒவ்வொருவரையும் கொண்டாந்து நாங்கள் நிறுத்துவோம். எங்களை நிறுத்த இயலாது. வேணும்னா போற போக்குல குறை சொல்லுவான், மேடையை போட்டு சொல்றாரு, எங்க முன்னாடி சொல்றாரு ஓடி போயிருவான். எங்க மேலே அவதூறு சொல்லுவான். எங்க மேல அவதூறு சொன்னால் இப்பவும் தயாரா இருக்கிறோம். இந்த ஜமாத்து மேல காசு பணத்தை பற்றி யாரை பற்றி சொன்னாலும் மேடையை போடும். நீ சொல்லு, நான் பதில் சொல்றேன். நான் சொல்றதுக்கு நீ பதில் சொல்லு. கேட்கிற திராணி உள்ள இவ்வளவு சுத்தமா நெருப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். காசு பணத்துல நெருப்புமோட நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஜமாத்துல இப்படி நெருப்பா இருக்கிற சமூக பணிகளை செய்யறாங்க எல்லாரும். சமூக பணி ஒரு போர்வை, அதுக்கு பின்னாடி கலெக்ஷன். வெளிப்படையான சமூக சேவை யார் செய்கிறார்? மக்களுக்கு தெரியும் வகையில் சுத்தமாக செய்பவர் யார்? அதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். இதை செய்கிறோம். மருத்துவ முகாம்கள் நடத்துகிறோம். ஆம்புலன்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வாங்கினாங்க, தனியாரை விட ரேட் அதிகமா இருக்கு. மக்கள்கிட்ட வசூல் பண்ணி நாங்க சமூக சேவை செய்ய போறோம் ஆம்புலன்ஸ் வாங்கினாங்களே. முக்காவாசி ஊர்களில் ஆம்புலன்ஸ் நாங்க மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. அவன் கிலோமீட்டருக்கு 6 ரூபாய்க்கு வந்தா சமூகத்தில் வசூல் பண்ண உங்களுக்கு ரேட் எவ்வளவு? 8 ரூபா. அவனுக்கு கிலோமீட்டருக்கு 6 ரூபான்னா உங்களுக்கு எவ்வளவு? 8 ரூபா. அது மாத்திரம் இல்ல,
இந்த ஆம்புலன்ஸ்ல ஏறிக்கிட்டு தான் தண்ணி அடிக்கிறதுக்கே போறாங்க. நிறைய சமூக பேர்ல ஆம்புலன்ஸ் வாங்கி ஆம்புலன்ஸ்ல ஏறித்தான் சினிமா கோட்டைக்கு செகண்ட் ஷோக்கு போறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தும் ஆம்புலன்ஸ் வாங்கி இருக்கிறது. இது எப்படி செயல்படுது? பாண்டிச்சேரியில ஆம்புலன்ஸ் செயல்படுகிறது, இதே மாதிரி டெம்போ டிராவல் செயல்படுகிறது. சென்னையிலே டெம்போ டிராவல்ஸ் இதே மாதிரி செயல்படுகிறது. ராமநாதபுரத்தில் நாளைய மறுநாள் ஆம்புலன்ஸ் வந்து நிக்க போகிறது. கடலூர் மாவட்டத்தில் செயல்படுகிறது. இந்த அங்கே செயல்படுகிறது. இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் எப்படி செயல்படுகிறது? ஒண்ணுமே இல்லை என்கிற நிலையில் இருந்தால், அனாதைகளாக இருந்தால், எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை என்ற நிலையில் இருந்தால், அது பிணமாக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் இலவசமாக இந்த ஜமாத்து மூலமாக ஒண்ணுமே இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வாங்கி கொண்டு இந்த ஜமாத்தில் எங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு அனாதை பணம் என்றால் போலீஸ்ல எங்களுக்கு தான் தகவல் வரும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் போன் பண்ணி இல்லாதவங்க ஒரு ஜனாசா இருக்குது, ஜாதி மத கணக்கெல்லாம் கிடையாது, இந்து முஸ்லீம் மேட்டர்லாம் கிடையாது, இல்லாதவன் அது ஒண்ணுதான் மேட்ரு. அவன் யாராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லாதவர்களுக்கு இலவசமாகவும் நடுத்தரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்றதுக்குரிய டீசல் காசு, டிரைவர் பேட்டா, தேய்மானம் என்கிற அளவை கணக்கிட்டு ரீசனபிளான முறையில் ஒரு கட்டணத்தை வாங்கி கொண்டும் இந்த ஆம்புலன்ஸ் பயன்படுகிறது பல பகுதிகளில். உங்க ஊர்ல எப்படி போட போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவர்கள் அப்படி போட வேண்டும் என்பதற்காகத்தான் மற்ற ஊர்ல நடைமுறை உள்ளது சொல்றேன். இல்லாதவர்களுக்கு நீங்க இலவசமா கொடுங்க, அதுக்கு மக்கள்கிட்ட வாங்குங்க, மக்கள்கிட்ட கேட்போம். ஆம்புலன்ஸ் வாங்க. கருணாநிதி சொன்னார்ல, டிவி கொடுக்கிற எங்களுக்கு வந்து என்னது மாடு கொடுக்கிற எங்க குதிரை கொடுக்கிற எங்களுக்கு சாட்டை கொடுக்கிறது பெரிய விஷயமா? டிவி கொடுக்கிற எங்களுக்கு கேபிள் கனெக்ஷன் பெரிய விஷயமா? ஆம்புலன்ஸுக்கு அள்ளி கொடுத்த மக்களுக்கு ஒரு அனாதைக்கு ஏற்றிக்கிட்டு போறது கொடுக்கிற கஷ்டமா? அப்படின்னு எடுத்துக்கொண்டு மக்கள்கிட்ட வாங்கி என்ன செய்யணும்? இல்லாதவர்களாக இருந்தால், நோயா இருந்தாலும் சரி, ஜனாசா இருந்தாலும் சரி, ஃப்ரீ இலவசம் என்கிற அடிப்படையில் செயல்பட வேண்டும். நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த நம்ம கையில் டீசல் போடுறோம் இல்லையா, அவங்களுக்கு ஹலால் ஆகாது. தன்னால் செலவழிக்க முடியும் என்கிற ஒரு தகுதியில் உள்ள ஒருத்தர் ஓசியாக அதை வாங்குவது அவருக்கு போது அனுமதி இல்லை. அவர் என்ன செய்யணும்? எனக்கு முடியும்பா, நான் டீசல் தந்துடுறேன், பேட்டரி தந்துடுறேன், டிரைவர் சம்பளம் தந்துடுறேன், இவ்வளவு கிலோமீட்டர் போறதுக்கு தேய்மானம் ஆகும்ல அதுக்குள்ள தந்துடுறேன் என்று தொழில் நடத்துகிறார்களே, அவர்கள் வாங்குவதை விட மிக அளவு குறைந்த அளவில் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இது வந்து பல பகுதிகள் இயங்குகிறது. உங்க பகுதி இங்க அப்படித்தானா? இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இங்கே அதே மாதிரி தான் இயங்க போகிறது. அப்ப இந்த ஆம்புலன்ஸை கூட எப்படி கொண்டு போறோம்? பொதுமக்களுக்கு பயன்படணும். இதையெல்லாம் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். இது மாதிரி நிறைய சமூக பணிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒன்னு ரெண்டு கிடையாது. அரசாங்கத்தில் இருந்து இந்த கடை நூல் எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் ஏழை மூதாட்டிகள் இருக்கிறாங்க, புள்ள கவனிக்காம, புருஷங்க கவனிக்காம, புருஷனை இழந்து விதவைகள் அவளா இருக்காங்களா இல்லையா? இவங்களுக்கு அரசாங்கத்தில் மாசா மாசம் ஒரு உதவி தொகை இருக்குது. ஆனா வாங்க தெரியாதவர்களாக இந்த சமுதாயம் இருக்கிறாங்க. முதியவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து உதவி பணம் இருக்கிறது, எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறான். முதியவருக்கு உதவுன விதவைக்கு ஒதுக்கின பணத்தை புருஷனை வச்சுக்கிட்டே பொம்பளை என்ன பண்றா? நானும் விதவை தாண்டி எழுதி அடிச்சுட்டு போயிடுறான். வேற வேற பகுதிகளுக்கு ஒதுக்குற தொகைகள், முஸ்லீம்கள் இருக்கிற பகுதிக்கு ஒதுக்கின தொகைகள் அப்படியே திரும்பி போயிடுங்க. நம்ம கடையநல்லூர் பகுதிக்கு ஒரு தொகையை ஒதுக்குறான்னு வைங்க, முதியோருக்கு போவாது, விதவைகளுக்கு போவாது. படித்த பெண்களுக்கு 8ஆம் கிளாஸ் படித்த பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு அரசாங்கத்தில் உதவி இருக்கிறது. அந்த உதவிகள் முஸ்லிம்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும், சட்டப்படி கிடைக்கும். தெரியவில்லை. இந்த சமுதாயம் எப்படி இருக்குது? அரசாங்கத்தில் இருக்கிற நலத்திட்டங்களை வாங்க தெரியாத வகையில, ஒரு வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்க்க தெரியாத வகையில, ஒரு வங்கியில டிடி எடுக்க தெரியாத வகையில, ஒரு செக்கில் கையெழுத்து போட தெரியாத வகையில இந்த சமுதாயம் இருக்கிறதை கவனத்தில் கொண்டு பல ஊர்களிலே, உங்க ஊர்ல செய்யாவிட்டால் செய்வார்கள் இனிமே, பல ஊர்களில் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய உள்ளூர் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கிறோம். என்ன கணக்கெடுக்கிறோம்? முதியவர்கள் இருக்கிறார்களா, கவனிக்க ஆள் இல்லாதவர்கள் இருக்கிறார்களா, அதுக்குரிய தகுதியில் இருக்கிறீங்களா, விதவைகள் இருக்கிறீங்களா,
படித்த பெண்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு அரசாங்கத்தில் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகைகள் இருக்கிறதோ அவங்களை எல்லாம் கணக்கெடுத்து அவர்கள் உதவித்தொகை வாங்குவதற்குரிய ஃபார்மை விண்ணப்ப படிவத்தை கொடுத்து பூர்த்தி செய்து நாமளே அதை கலெக்டர் அலுவலகத்துக்கு அழைத்து சென்று நாமளே அதுக்கு கையெழுத்து வாங்கி ஒரு தடவை கொடுத்து விட்டால் அவர் சாவுற வரைக்கும் ரூபா வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் முதியவர்கள் விதவைகள் எத்தனையோ நலத்திட்டங்கள் இருக்கிறது. இதுகளை பல ஊர்கள் அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உங்க ஊர்ல இல்லை என்று சொன்னால் இனிமேல் இங்குள்ள சகோதரர்கள் இந்த முதியோர்களுக்கு உதவி பணம் வாங்குவதற்கு மனு கொடுங்க. இனிமே போய் அவங்களுக்கு வேலை நீங்க கொடுக்கணும். எங்க வீட்டுல இத்தனை முதியவர் இருக்கிறாங்க, எங்களுக்கு முதியோர் உதவி வேணும், எங்களுக்கு வாங்க தெரியாது, நீங்க தானே தௌஹீத் ஜமாத் இருக்கிறீங்க, வாங்கி தாங்கன்னு வேலை கொடுங்க. இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் உங்களுக்காக களமிறங்கி அனைத்து வேலைகளையும் செய்து முடிப்பார்கள். இந்த மாதிரி பணிகளிலும் இந்த ஜமாத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல சுட்டி காட்டிருக்கிறாரு, நம்ம எல்லாம் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா படிச்சவங்க டாக்டர் சொல்லக்கூடியவர்கள் இரவு நேரத்தில் சேவை செய்ய மாட்டேங்கிறாங்க, இரவு நேரத்தில் டாக்டர்களுக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. 5-6 உயிர் போய்விட்டது என்கிறார்கள். இது ஒரு பெரிய மேட்டர், அவங்க செய்ய மாட்டார்கள். ஏன்னு கேட்டா நம்ம நாட்டில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மனிதாபிமானம் இல்லாதவன் கெட்டவனை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் படிச்சவன் அதிகமாக இருக்கிறான். நல்லவங்க எங்க அதிகமா இருக்கிறாங்க? நல்ல படிக்காதவங்க நல்லவங்க ஜாஸ்தியா இருக்கிறாங்க. ரொம்ப படிச்சுட்டான்னு வைங்களேன், இந்த வரதட்சணை தெரிஞ்சுக்கலாம். சாதாரண மக்கள் 5000 ரூபாய்க்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான், படிச்சவன் 5 லட்சம் தெரியாண்டு இருக்கிறான். அப்ப யாரு கெட்டவன்? படிச்சவன் தான் கெட்டவனா இருக்கான். படிச்சவன் தான் வந்து முட்டாளா இருக்கிறான்னு வைங்களேன். அப்ப நம்ம படிக்கிறான், இவன் என்னமோ 5 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்கணும், 10 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்கணுங்கிறான். அடே நீ 10 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்கியிருக்கலாம், உனக்கு 50 லட்சம் ரூபாய் எங்க வரி பணத்துல செலவு பண்றான். அது தெரிஞ்சுக்க. நீ ஒருத்தர் டாக்டராய் வர்றாருன்னா முழுக்க முழுக்க அப்ப மட்டும் காசுல வரல, நம்ம காசு இருக்குது, அரசாங்கத்திலிருந்து கொடுக்கிற உதவிகள் அதுக்கு இருக்கிறது. அதெல்லாம் சேர்த்துதான் அவர் படிச்சுட்டு வர்றாரு. அட படிச்சுட்டு வந்தவன் இது ஒரு மனிதாபிமானமான ஒரு விஷயம். நீ ஃப்ரீயா ஒண்ணு சேவை பண்ணல, செய்யறது காசு வாங்கிட்டு போற. இப்படி கல் நெஞ்சர்களும் இருக்கிறார்கள். இதை மாற்றி அமைப்பதற்கு நம்ம திட்டம் போடுவோம், டாக்டர்களுக்கு வேலை இல்லாம ஆக்கிடுவோம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சேவை செய்யக்கூடிய மருத்துவர்களை கொண்டு வந்து இங்கே வைத்து 5 ரூபாய் மருத்துவமனை என்று 4 ஊர்கள்ல தௌஹீத் ஜமாத் ஆரம்பித்தது. ஆடி போயிட்டாங்க. 5 ரூபா தான், எதா இருந்தாலும் 5 ரூபாவா அப்படின்னு சொல்லி எதை எடுத்தாலும் 5 ரூபா. அதிரடி அடிச்சோம். நீ கிளினிக்க மூடிட்டு போயிடணும். இரவு சேவை செய்ய மாட்டோம், பகல் சேவை செய்வோம், பணக்காரனுக்கு செய்வோம், ஏழைக்கு செய்ய மாட்டோம் நடந்தால் இந்த ஊர்ல உள்ள எல்லா டாக்டர்களும் ஊரை காலி பண்ணிட்டு போற அளவுக்கு 5 ரூபா மருத்துவமனை ஆரம்பிக்க ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்கு சேவை செய்யக்கூடிய மனமுள்ள டாக்டர்கள் எங்கிட்ட இருக்கிறார்கள். அழைத்து கொண்டு வந்து 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் மருத்துவமனை என்று போடுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. 1 மாசம் டைம் கொடுங்க, இன்ஷா அல்லாஹ். 1 மாசத்துக்குள்ள மாற்றம் வரல என்று சொன்னா தமிழ்நாடு சிரிக்கிறதுக்கு சொல்லல, நிஜமாகவே இப்படிதான். அதாவது சொல்லி கேட்காத ஆட்களுக்கு செஞ்சுதான் கேட்க வைக்கணும். அதனால அந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த சமுதாயம் கல்வியில வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்குன்னு சொல்றோம். பின்தங்கி இருக்கிற சமுதாயத்தை தூக்கி நிறுத்தணுமா இல்லையா? தூக்கி நிறுத்த போனா மார்க் பார்த்தா +2 எல்லாம் கம்மியா வாங்கலாம். +2 கம்மியா வாங்கினா காலேஜில் இடம் கிடைக்குமா? அவனுக்கு கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும்? அவனை வந்து +2 அதிக மார்க் வாங்க வைக்கணும். அதுக்காக என்ன பண்றோம்? பல ஊர்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்துறோம். என்ன திட்டம்? ரிட்டையர்டு ஆசிரியர்கள், ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆசிரியர்களை பிடித்து 2 பேரை நியமித்து இலவச டியூஷன் எல்லாருக்கும் கொடுக்கிறோம். அந்த +2 மாணவர்களுக்கு இலவசமா டியூஷன் கொடுப்பதன் மூலமாக அவனுடைய தரம் உயர்கிறது. மெரிட்ல சீட்டு கேட்கிறான். அடே நீ இட ஒதுக்கீடு தராட்டி போடா, மார்க்குக்கு வாங்கிட்டு போயிருவேண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பல ஊர்களில் இலவச டியூஷன் வகுப்புகள் நடத்தி அந்த மாணவர்களுடைய மதிப்பெண்களை அதிகரித்து மெரிட்டில் அவர்களுக்கு காலேஜில் சீட்டுக்கு பணம் இல்லாமல் சீட்டு கிடைக்கிற வேலை. இப்படி சமூக பணிகளை மட்டும் சொல்வதாக இருந்தால் சுபுகு வரை சொல்ல முடியும். தொட்டுதான் நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவு சமூக பணிகள் இந்த ஜமாத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. 4வது திட்டம், சமூக பணிகள் நிறைய விஷயம் இருக்கிறது. டிவி நிகழ்ச்சி, அது பத்திரிகை அப்படி போயிட்டே இருக்கும், சொல்லி மாறாது. 4வது எங்களுடைய திட்டம் களமிறங்கி போராடுதல். இந்த களமிறங்கிறது பொய் வழக்கு போடுறியா, நேர்மைக்கு ஒத்துழைப்போம். பொய் வழக்கு போட்டால் சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், வீதிக்கு வருவோம். எங்களுக்கு தர்ற உரிமையை பறித்தால் வாழாக இருக்க மாட்டோம், ரோட்டுக்கு வருவோம்.
தண்ணி சப்ளை இல்லைன்னா ரோட்டு, அதாவது அரசாங்கம் அதிகார வர்க்கம் மூலமாக அநீதி இழைக்கப்படும் பொழுது உதவி செய்ய எல்லாரும் வந்துருவான், சமூக சேவை எல்லாருக்கும் செஞ்சிருவான். அரசாங்கத்தை எதிர்க்க மாட்டான் அநியாயம் செஞ்சாலும், காவல்துறை எதிர்க்க மாட்டான் அநியாயம் அல்ல. அதுக்கான காவல்துறை ஏத்துக்கிட்டு அர்த்தம் கிடையாது. நல்ல காவல்துறை இருக்கிறாங்க, சில ஊர்ல கெட்ட காவல்துறை இருந்து அநியாயம் செஞ்ச தட்டி கேட்கணும்ல. அப்ப தட்டி கேட்க கூப்பிட்டா வரமாட்டேன்றுவாங்க. அதை கவனத்தில் கொண்டோம். நாலாவது களமிறங்கி போராடுதல். 4 திட்டம் சொன்னல. ஒன்னு இஸ்லாமிய அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகம் செய்தல், முஸ்லிம்களை உண்மை முஸ்லிம்களாக வாழச் செய்தல், சமூக பணிகளிலே பங்கெடுத்தல், 4வதாக களமிறங்கி போராடுதல். இந்த களமிறங்கி போராடுதலுடைய கணக்குல தான் எங்க என்ன நடந்தா நீ பார்க்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை என்ன, ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு முந்தி கூட நினைத்து பாருங்கள். முஸ்லீம் ரோட்ல நடக்க முடியுமா? ஒரு டிசம்பர் 6 வர முடியுமா? ஒரு ஜனவரி 29 வர முடியுமா? ஒரு பழனி பாபா படுகொலைன்னா அதுக்கு நம்மள தான் பிடிப்பான். அத்துவானி கோயம்புத்தூருக்கு வருவாரு, கடைநல்லூர் உள்ளவங்க அழிட்டு போயிருவாங்க. அத்துவானி கோயம்புத்தூருக்கு வந்து நம்மள பிரிவென்ட் அரெஸ்ட் பாத்தீங்களா இல்லையா? எங்கேயோ குண்டு வெடிச்சா இருக்கிற முஸ்லீம் ஊர்ல எல்லாம் அள்ளுவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு இருக்குதா? இப்ப அது செய்ய முடியுதா? இதுக்கு எத்தனை மோடி வந்துட்டு போனாரு, இப்ப செய்ய முடிஞ்சா? ஏன் ரோட்டுக்கு வந்தோம்? நீ கிள்ளுக்கிற பிடிச்ச பாத்துட்டு நினைக்கிறியா? வேடிக்கை பார்க்க நினைக்கிறியா? காரணத்தோட புடி, திருடுனா புடி, குண்டு வச்சா புடி, வன்முறையை தூண்டினா புடி, எவனோ செஞ்சதுக்கு எங்களேண்டா பிடிக்கிற என்று கேட்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தா தான் அவங்க ஒழுங்கா நடப்பார்கள். இந்த தைரியத்தை ஊட்டி அதிகம் சிறைச்சாலையை சந்தித்த ஜமாத்தாக இந்த ஜமாத் இருக்கிறது. இப்ப நானே ஒரு 4-5 முறை சிறைச்சாலை சென்றிருக்கிறேன். ஒவ்வொரு நிர்வாகியும் சிறைச்சாலையை பார்த்திருக்கிறோம். எதுக்கு போறோம்? போலீஸ்னா பயந்து கொண்ட நிலையை மாறி துப்பாக்கி கொண்டாந்து சுடுவோம்னு சொன்னார்கள் கோயம்புத்தூர்ல. சுட்டு மீறி நடத்துவோம், முடிஞ்சா சுட்டு பாத்துக்க அப்படி சொல்லுவோம். ஏன்? போராடுவது எங்கள் உரிமை. நீ தப்பு செய்வ தட்டி கூட கேட்க கூடாதா? நீ அடிப்ப நாங்க அழுவ கூட கூடாதா? என்கிற அளவுக்கு நேர்மையாகவும் இருப்போம், இரக்கம் உள்ளவர்களாக இருப்போம், துணி உள்ளவர்களாகவும் இருப்போம் அப்படின்னு காட்டுவதற்காக களமிறங்குறோம். அதனுடைய ஒரு பகுதி தான் கும்பகோணத்தில் 10 லட்சம் முஸ்லிம்களை திரட்டணுமா? எதுக்கு? இந்த நாட்டு விடுதலைக்கு பாடுபட்ட நம்ம, சுதந்திரம் வாங்கி தந்த நம்ம, 20% இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு என்ன பங்கு வச்சிருக்கிறீங்க? 2, 3 அரசாங்க வேலை எடுத்துக்கொண்டால் 100 பேருக்கு வேலை கொடுத்தால் 2 தான் உனக்கு கிடைக்குது. உயர்கல்வி எடுத்துக்கொண்டால் 100 பேருக்கு உயர்கல்வி கிடைத்தால் 2 உனக்கு கிடைக்குது. அது கூட காசு கொடுத்து வாங்கின சீட்டு, இல்லன்னா மெரிட்ல வந்த சீட்டு, கோட்டாவில் வந்த சீட்டு இல்ல. இந்த அளவுக்கு எங்களை தள்ளிக்கொண்டே இருக்கிறீர்களே. வெள்ளக்காரங்காலத்தில் எங்களுக்கு இருந்துச்சு. ஓமந்தூர் ராமசாமியுடைய காங்கிரஸ் ஆட்சியில எங்களுக்கு 7% முஸ்லிம்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு இருந்ததே. காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தானே பறிக்கப்பட்டது. அதை மீட்டு தருவோம்னு சொல்லித்தானே அண்ணாதுரை எங்களை ஏமாத்தினாரு. ஏமாந்து தானே காகிதம் எடுத்து போய் சேர்ந்தாரு. காமராஜர் பறித்த இடஒதுக்கீட்டை நாங்க தருவோம்னு சொன்ன தானே மஜிதைய கவுத்துனீங்க. நீங்க உங்க ஊர் ஆளா இருந்து முஸ்லீமா இருந்து என்ன பண்ணீங்க? இந்த காமராஜர் இடஒதுக்கீடை எடுத்து விட்டாரு. அவர் கட்சியை சேர்ந்த ஆளுக்கு பாடம் கற்பிப்போம்னு சொல்லிதானே நீங்க திமுக பின்னாடி ஓடுனீங்க. 67 கொடுத்த வாக்குறுதிய 2007 வரைக்கும் நிறைவேற்றினாங்களா? 67 எதை நோக்கி முஸ்லீம் அப்படி டேன் ஆகுனா? இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லீமும் காங்கிரஸ்ல இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீம் மாத்திரம் திமுகவுக்கு போனான். முஸ்லீம் லீக் தலைவர்களுக்கு அண்ணாதுரை பொய்யான வாக்குறுதி கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? உங்க இடஒதுக்கீட்டை காமராஜர் பறித்து விட்டார், ஓமந்தூரார் கொடுத்த இடஒதுக்கீட்டை மீட்டு தருவோம் சொன்னார். நம்பினார்கள், ஓட்டு போட்டோம். அண்ணாதுரை கொடுத்தாரா? பிந்தி வந்த கருணாநிதி கொடுத்தாரா? எம்ஜிஆர் கொடுத்தாரா? அதுக்கப்புறம் ஜெயலலிதா கொடுத்தாரா? இப்ப கருணாநிதி கொடுத்தாரா? எல்லாம் என்ன பண்றான்? முஸ்லிம்களுக்கு வாக்கை பெறுவதற்காக ஏமாத்துறான். ஏமாளிகளா நினைக்கிறான். கொடுத்த வாக்கு 90 நிறைவேற்றணும். இப்ப அறிக்கை தேர்தல் வாக்குறுதியில 90 நிறைவேற்றிட்டாங்களாம். அட நீ 90 99 கூட நிறைவேற்று. எங்க ஒண்ணு என்னாச்சு? அந்த 90ல எங்களுக்கு ஒண்ணு காணாம நீ டிவியை கூடி இளவ கூடி எங்களுக்கு என்ன? எங்களுக்குள்ள இட ஒதுக்கீடு எங்க? அதுவும் வாக்குறுதி தானே என்று கேட்டா
திமுரு இன்றைக்கு அவர் பேசிய அந்த பேச்சுக்கு ஒரு மானம் உள்ள முஸ்லிமாக இருந்தால் திமுகவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு செருப்படிச்சுட்டு வருவான். நம்ம என்ன நினைக்கிறாரு? நேற்று பேசுறாருங்க கருணாநிதி, இவங்க கூட்டிக்கிட்டு போய் விழா நடத்துறாங்க. என்ன விழா? இஸ்லாமிய தமிழ் இலக்கியம். அப்படித்தான் ஆகும். இந்த தமிழ் இலக்கியம் போன கிற்கனவு பூராவே இப்படிதான் போகணும். இந்த தமிழ் இலக்கியம் தானே உங்களை நாசமாக்குனது. இந்த சீரா புராணமும் இந்த கந்த புராணம் மாதிரி எழுதப்பட்ட சீரா புராணமும் பப்பரத்தி கிஸ்ஸாவும் தானே கட்டுக்கதைகளை எழுதி உங்களை நாசமாக்குனது. இவங்களுக்கு விழா தமிழ் இலக்கியம் சொல்லி குப்பை, தமிழ் இலக்கியம் சொல்லி எழுதின எல்லாமே என்ன குப்பைக்கு விழா நடத்தினாங்க. குப்பை விழா எப்படி இருக்கு? அந்த குப்பை விழாவில் கொண்டு இவருக்கு என்ன செய்யறாங்க? குப்பை விருது. உமர் புலவர் குப்பை, குப்பை விருது அது வாங்குறது பெருமையா. உமர் குப்பைன்னு ஒரு விருது கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டாரா? அதுல நடந்த கூத்த கேளுங்க. அதுல அவர் யாரு? அப்துல் ரஹ்மானா? அப்துல் ரஹ்மான் என்பவர் ராஜ்யசபையுடைய துணை தலைவராக இருக்கிறார். பாராளுமன்றத்தில் ராஜ்யசபை இருக்குல்ல, ரஹ்மான் கானா? ரஹ்மான் கான் இருக்கிறார். நம்ம இங்க உள்ள ரஹ்மான் கான் இல்ல, கர்நாடகத்துக்காரர். இவர் என்ன செய்யறாருன்னா அந்த விழாவுக்கு அழைக்கப்படுறார். இவர் அந்த விழாவில் கருணாநிதி வைத்துக் கொண்டு இவர் பேசுறார். என்ன பேசுறாருன்னு கேட்டா, கர்நாடகாவில இங்க மாதிரி முஸ்லிம்கள் பின்தங்கி இருந்தார்கள், ரொம்ப கீழ்நிலையில் இருந்தார்கள். நான் அப்ப கர்நாடகாவில் அவர் சொல்றாரு, நான் கர்நாடகாவில் இருந்தேன், நான் தான் சிறுபான்மை கமிஷனுக்கு தலைவராக இருந்தேன். என்னுடைய முயற்சியில வீரப்ப மொய்லி முதலமைச்சராக இருக்கும் பொழுது நான் அவரை வற்புறுத்தி எங்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு தரணும், முஸ்லிம்கள் உங்களை மறக்க மாட்டார்கள் என்று சொல்லி நான் திட்டங்கள் வகுத்து கொடுத்தேன். என் தலைமையில கமிஷன் போட்டார்கள். நான் தான் முழுமையாக ஆய்வு செய்து முஸ்லிம்களுடைய பின்தங்கின நிலையெல்லாம் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்து கோர்ட்டுக்கு போனாலும் தடுக்க முடியாத வகையில எல்லா விதமான செட்டப்புகளையும் செய்து கொடுத்து வீரப்ப மொய்லியுடைய ஆட்சியில 1993 இடஒதுக்கீட்டு சட்டத்தை கொண்டு வந்தேன். இன்று வரை 14 வருஷமாக கர்நாடக முஸ்லிம்கள் தனியாக 4% இடஒதுக்கீட்டை அனுபவித்து வருகிறார்கள். கலைஞர் அவர்களும் அதே வழியில எங்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று அவர் பேசுறார். எதுல பேசுறாரு? இந்த குப்பை விழாவில் அவர் எப்படி பேசுறாரு? எங்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் பேசுறாரு. பேசின உடனே சரி இது நல்ல யோசனை தானே. அடுத்து என்ன பண்றாரு? காங்கிரஸை சேர்ந்த ஹிதாயத்துல்லான்னு ஒருத்தர் இருக்காரு, நல்ல பேச்சா எழுத்தாளர். அவர் கொஞ்சம் இலக்கியத்தில் உள்ள அதுல விருப்பம் உள்ள ஆளு இருந்தாலும் அவர் என்ன பேசுறாரு? அவர் கேரளாவில் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருக்கு சொல்லி, கர்நாடகாவில் இருக்கிறது சொல்லி, இந்த 2 மாநிலத்தில் இருப்பது போல எங்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கலைஞர் தரணும். கேரளாவிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்நாடகாவிலையும் கொடுக்கறாங்க, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கிறது, அதுவும் இந்தியாவில் தான் இருக்கிறது, எங்களுக்கு தரணும்னு சொல்றாரு. இந்த 2 பேர் இடஒதுக்கீட்டை பற்றி ரொம்ப ரொம்ப நம்முடைய நன்றிக்குரியவர்கள். இந்த சமுதாயம் அவர்களுக்கு ரொம்ப தெளிவா சொன்னார்கள். சமுதாய அக்கறையோட அந்த குப்பை இலக்கியத்தை பற்றி பேசாம பேச வேண்டியதை பேச வேண்டியவர் முன்னிலையில பேச வேண்டிய விதத்தில இந்த 2 பேரும் பேசினார்கள். காங்கிரஸ் ஹிதாயத்துல்லாவை நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதே மாதிரி அந்த துணை ராஜ்யசபா துணைத் தலைவரையும் ரஹ்மான் கானையும் நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகும். பேசி முடிச்சிட்டாங்களா? இவர் பேசுறாரு உட்கார்ந்துகிட்டு. என்ன பேசுறாரு? இந்த மாதிரி சொன்னார்கள். என்ன சொன்னார்? அவர் சொல்லவே இல்லை. யாரு? ஹிதாயத்துல்லா சொல்லவே இல்லை. அவரா சேர்க்கிறார் ஆந்திராவை. ஆந்திராவை பத்தி அவர் பேசவே இல்லை. யாரு? ஹிதாயத்துல்லா. கருணாநிதி என்ன பண்றாருன்னு கேட்டா, கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் இடஒதுக்கீடு இருப்பதாக சொன்னார்கள். பாருங்க, அவர் சொல்லவே இல்லை. ஆந்திராவில் இல்ல நமக்கே தெரியும், கொண்டு வந்தாங்க, கோர்ட்ல போய் தடுத்துட்டாங்கன்னு தெரியும். இவரா தேவையில்லாம ஆந்திரா நம்ம கிரிக்கெட் நினைக்கிறாரு. என்ன சொல்றாரு? அதை கோர்த்து விட்டு எனக்கு தெரிஞ்சவரை இங்கெல்லாம் இடஒதுக்கீடு இல்லை என்பதாக நான் அறிகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வினாடி மறுபடியும் முரண்படுறாரு. இருந்தாலும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நான் சொல்வது பத்திரிகை நம்பாதிய எல்லா கள்ளப்பையும் அவன் இஷ்டத்துக்கு எழுதியிருக்கானோ. தினத்தந்தில வந்தது பொய், தினமணியில வந்திருக்கிறது பொய், தினகரன்ல வந்திருக்கிறது பொய், கருணாநிதியுடைய பேச்சு முரசொலியில வந்திருக்கு அதான் மெய். இவன் வியாக்கியானம் கொடுக்கிறான். அவன் முரசொலி எடுத்துப்பார், நான் சொன்னது இருக்கிறது.
கருணாநிதி என்ன பேசுறாருன்னு சொல்லி சன் நியூஸ்ல அவர் கிளிப்பிங் போறான்னு அதை பாரு. இவனா இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டு கூட குறைய 4%, 7% நாளைக்கே சட்டம்லாம் போட்டுருக்கானுவோ. அப்படின்னு அவர் பேசல. என்ன பேசுறாருன்னு கேட்டா, கொதிக்குது ரத்தம், நம்மளை எல்லாம் எவ்வளவு கிறுக்கன்னு நினைச்சிருக்காரு வழங்க வேண்டி இருக்கிறது. என்ன சொல்றாரு, கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில் இடஒதுக்கீடு சொன்னார்கள். கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஒரு அளவுக்கு இடஒதுக்கீடு முதல் இல்லைன்றாரு. இடஒதுக்கீடு இருப்பது உண்மைதான். ஆனால் ஆந்திராவிலே குறுக்கு வழியிலே சிலர் சென்று அதை தடுத்துவிட்ட காரணத்தினால் அங்கே இடஒதுக்கீடு இல்லை என்று கேள்விப்படுகிறேன். ஒரு முதலமைச்சர் தான் கேள்விப்படுகிறேன். ஆந்திராவிலும் இடஒதுக்கீடு இருக்கிறது என்று இப்போது நடைமுறையில் இருக்கிறது என்று தெரிய வந்தால் ஒரு வாரத்திலேயே நான் அவசர சட்டம் கொண்டு வர்றேங்கிறார். ஆந்திராவோட இல்லைங்கிறது சின்ன பிள்ளைக்கு தெரியும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தெரியும், பேப்பர் படிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். ராஜசேகர் ரெட்டி 5% இருக்குன்னு சொன்னாரு. உடனே கோர்ட்டுக்கு போனாங்க. அவர் முறைப்படி ப்ராப்பரா சில வேலைகளை மிஸ்டேக் பண்ணிட்டாரு. கர்நாடகாவில் செஞ்ச மாதிரி ஒழுங்கா செய்யல. அவரு கோர்ட்ல தடுத்துட்டாங்க. ஆந்திராவில் நடைமுறையில் இல்ல. இவர் என்ன செய்யறாரு, இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆந்திராவில் இருப்பது தெரிய வந்தால் தமிழ்நாட்டில் தருவாங்கிறாருங்க. ஒரு முதல்வன் பேசுற பேச்சா, ஒரு பன்மொழி வித்தகர் பேசுற பேச்சா? அடே 50 40 எத்தனை 67 2000 வருஷம் 67 2007 40 வருஷம் 40 வருஷமாக எங்க ஓட்டை வாங்கி 67 வாக்குறுதி வாங்கிவிட்டு 40 வருஷமா ஓட்டை வாங்கிட்டு நீ பேசுற, ஆந்திராவுல இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுற, ஆந்திராவுல இருந்தா உனக்கு தருவேங்கிற. அப்ப ஆந்திராவுல இல்லன்னா அடே உன்கிட்ட பேசினார ஹிதாயத்துல்லா, கர்நாடகா சொன்னார்ல, கர்நாடகாவில் இருக்கிறதா தருவேன்னு சொல்ல வேண்டியதானே, கேரளாவில் இருக்கிற மாதிரி தருவேன்னு சொல்ல வேண்டியதானே. இருக்கிற ரெண்டை விட்டுட்டு அவர் சொல்லாத ஆந்திராவை இவர் சேர்த்து என்ன சொல்றாரு, ஆந்திராவில் இருப்பது தெரிய வந்தால் நான் கொடுப்பேங்கிறான். இது என்னங்கிற, இது என்ன, உன்னை என்ன நினைக்கிறார் அவர்? கருணாநிதி உன்னை பற்றி, இந்த சமுதாயத்தை பற்றி என்ன மதிப்பீடு செய்கிறார்? அதுவும் யார் மத்தியில? பாமரர்கள் மத்தியிலையா? வித்தகர்கள் கூடியிருக்கிறார்கள் யாரு? இந்த தமிழ் கிற்கணும் வித்தகனா தான் இருப்பானுங்க. இந்த தமிழ் கிற்கணும் எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு கிற்கன் தான் சொல்லுவேன். என்ன சொல்றான்னு விளங்கிட்டு கைதட்டாயா? தரமாட்டேன்னு சொல்றாரு, டிவியில காட்டலாம். தரமாட்டேங்கிற பணத்தை காட்டி இவர் எழுந்து உட்கார்ந்தா ஊசி போட வேண்டாம் அர்த்தம். பணம்னு நல்லா தெரியுது, பணத்தை காட்டி இவர் எழுந்து உட்கார்ந்தால் நான் 10,000 தருவேன் ஒருத்தன் சொன்னா 10,000 தருவேன் அர்த்தமா, தரமாட்டேன்னு அர்த்தமா? நீங்க உன்ன கைதட்டின அர்த்தம்? தரமாட்டேன்லையா சொல்லியிருக்காண்டாலே. ஆந்திராவில் இருக்கிறது தெரிய வந்தா தான் தருவாராம். ஆந்திராவுக்கு தெரிய வரணும், அது இல்லைன்னு தெரியுமா எல்லாத்துக்குன்னா. அப்ப ஆந்திராவுல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய திமுறா அவர் சொல்லாத வார்த்தையை சேர்த்துக்கொண்டு இன்னமும் ஈட்டியை பாய்ச்சார். 69 வழக்கு முடிஞ்சா தருவேங்கிறாரு, சட்டத்தில் சிக்கல் இருக்குங்கிறாரு. அப்ப இந்த சமுதாயத்தினுடைய ஓட்டு வாங்கும் போது மட்டும் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்ன, தருவோன்னு சொன்னியா? விருதுநகர் மாநாட்டில் என்ன சொன்ன, தருவேன்னு சொன்னியா? இந்த முன்னாள் சகாக்கள் சுனாமி திருடர்கள் முத கையெழுத்து போட போறாருங்களா? தேர்தலுக்கு போய் பேசுவேன்னு செஞ்சீங்க. முத கையெழுத்து வந்து கடைநூல் பள்ளிவாசல் எடுக்கிறதுக்கு, 2வது கையெழுத்து இது. பேசுனீங்கல்ல, எடுத்துட்டாங்களா? எடுக்கலையா? 11ஆம் தேதி தேர்தல், 13ஆம் தேதி பள்ளிவாசல் எங்கள்கிட்ட சொன்னீங்களே, அது தொலைஞ்சிட்டு போகுது. அது உங்களால் எடுக்க முடியாது, எவனாலே முடியாது. கையை வச்சா உசுரை கொடுத்து காப்பாற்றுவோம், அது வேற விஷயம். நீ இட ஒதுக்கீடு கையெழுத்து போடுவாரு எங்க? ஊரூரா பிரச்சனை இல்லங்கிறாரு. இல்லன்னு நேரடியா சொன்னா கூட மனசாரிடும். எப்படி சொல்றாரு? செத்த குணம் எழுந்து உட்கார்ந்தா ஒரு 100 ரூபாய் கொடுப்பேங்கிறாரு. அந்த மாதிரி ஸ்டைல் என்ன செய்யறாரு? அப்பதான் விளங்குறோம் இடஒதுக்கீடு என்பதற்கு நம்ம கொடுத்த கும்பகோணம் பதிலடி பத்தல. கொடுத்தது பத்தல. என்னது? சும்மா போயிட்டு வந்தோம்ல, அது பத்தல. திருப்பி ஒருக்கா யாவும் காட்டி மாவட்ட தலைநகரங்களில் பேரணி நடத்தின, அது பத்தல, போதல. சிறையை நிறைக்க போறோம் இன்ஷா அல்லாஹ் ஜூலை 4. நம்ம என்னமோ நேற்று பேசிட்டு வந்த செய்புள்ளாட்ட
டிவியில சொல்றாங்களாம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டான்னு பேசிட்டு வந்தோடனே நாங்க பேசிட்டு வரணும். அப்ப கடையனூர் மீட்டிங்ல போராட்டத்தை வாபஸ் வாங்குறது அறிவிச்சிட வேண்டியதான். நாங்க பேசி சந்தோஷம். நாங்க 2 பேரும் கார்ல வர்றோம். ராத்திரி வரும்போது தகவல் வருது, சன் நியூஸ்ல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? இடஒதுக்கீடு கீழே பிளாஸ் போடுறான்னு சொல்லி. நாங்க என்ன பேசிட்டு வர்றோம்? அல்ல இவ்வளவு லேசாக்கிட்டானே சிறை நமக்கு தேவையா? போராடுறதுக்கு போராட போறோம். எங்களுக்கு கருணாநிதி வெறுப்பா? என்ன செஞ்சிருவோம்? நாளை கடையனூர் மீட்டிங்ல டிக்ளேர் பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுவோம்? கருணாநிதி கொடுத்துட்ட காரணத்தினால நம்ம இனிமே போராட்டத்தை கைவிட்டுருவோம், பார்லிமெண்ட்ல ஆதரவு தெரிவிச்சிருவோம் பேசிட்டு வர்றோம். காலையில் வந்து பேப்பரை பார்த்தா நேர் மாத்தமா இருக்கு. அடப்பா, இப்படி யாரா நெஞ்சில குத்துவீங்க? 40 வருஷமா வாடா எல்லாரும் சேர்ந்து எங்களை பாடுபடுத்துவீங்க. அப்ப இந்த சிறை நிரப்பு கொஞ்சம் ஸ்டெப் மேல ஏறுறோம். சும்மா ஊர்வலம் கோஷம் சரி வராது, ஜெயில நிறைக்கிறோம். 8 மத்திய சிறைகளும் இடம் இருக்காதுங்கிற வகையில நிறைக்கணும்னு சொல்லி இப்ப களம் இறங்கி இருக்கிறோம். ஆனால் கருணாநிதியுடைய திருகுதாளங்களை, சட்டசபை பேச்சை, நேற்று நடத்தின பேச்சை பார்க்கும் பொழுது இதை விட கூடுதலான, இதை விட வீரியமான பாட்டாளி மக்கள் செய்ய வன்னிய சமுதாயம் எப்படி பல உயிர்களை பலி கொடுத்து பலவித வழக்குகளை சந்தித்து இடஒதுக்கீடு அடைந்தார்களோ அந்த நிலைக்கு தள்ளினால்தான் நீ தருவாய் என்று சொன்னால் அதையும் அறிவிக்க தமிழ்நாடு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஓச்சிருவாங்க? ஏன் கத்துனவங்களுக்கு எல்லாம் வாரியத்தை கொடுத்து ஒரே அமுக்க அமுக்கி டெல்லியில போய் கத்துட்டாங்க. அங்க போய் என்ன கத்துறான்? டெல்லியில போய் கத்துறான், தமிழ்நாடுல அதிகாரம் இல்ல, நீங்க மாநிலத்துக்கு அதிகாரத்தை கொடுங்க. அதிகாரம் இல்லன்னு அப்படியே பல்ட்டி கையெழுத்து போடுவான்னு பேசிவிட்டு டெல்லிக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்து என்ன பண்றாங்க? இனிமே நம்மள எவனும் கேட்க மாட்டான்னு கருணாநிதி நினைக்கிறாரு. கேட்க ஒரு ஜமாத் இருக்கிறது, விலை போகாத ஜமாத் இருக்கிறது, பயப்படாத ஜமாத் இருக்கிறது, முன் வைத்த காலை பின் வைக்காத ஜமாத் இருக்கிறது, தலைவர்களுக்கு உரியதை பெற்றுக்கொண்டு மக்களை விலை பேசாத ஒரு ஜமாத் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு மாத்திரமே பயப்படுகிற ஒரு ஜமாத் இருக்கிறது என்பதை உலகறிய சொல்வதற்காக இந்த ஜூலை 4 சிறை நிரப்பும் போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம். குடும்பத்தோடு, குழந்தைகளோடு, சிறுவர்கள் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு அந்த போராட்டம் கிடுகிடுக்க வேண்டும். உங்களுடைய பாளையங்கோட்டை, உங்களுக்கு எங்க சிறை? 8 இடத்துல மத்திய சிறை இருக்கிறது. உங்க மாவட்டங்களுக்கெல்லாம் பாளையங்கோட்டை, குமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம் எல்லாம் பாளையங்கோட்டை சிறையை நிறைக்க போகிறோம். பாளையங்கோட்டை சிறையில் இடம் இருக்காது, 10 பாளையங்கோட்டை வேணும் என்கிற அளவுக்கு நீங்கள் திரண்டு வெகுண்டு எழுந்தால்தான் இவர்கள் இடஒதுக்கீடு தருவார்கள். அதுக்கு தரலன்னா அதை மிஞ்சிய போராட்டத்தையும் நடத்துவோன்னு காட்டுவதாக இருந்தால் இந்த சிறை நிரப்புற போராட்டம் வீரியமிக்கதாக, பிரபலமான பல வரலாற்று சிறப்பு பெற்ற பாளையங்கோட்டை, அந்த பாளையங்கோட்டைக்கு இன்னொரு சிறப்பு வரணும். பாளையங்கோட்டை வரலாற்றில் முதன்முறையாக கட்டுக்கடங்காத கூட்டத்தால் சிறை நிரம்பியது என்கிற ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும். வருவீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.